எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆப் கேலக்ஸி. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. விடியற் காலை 10 மணி ஆகியும் இன்னும் எழுந்திருக்காது படுத்து கிடந்தான் நம்ம கதையின் கதாநாயகன் அஜய். அவனை எழுப்பும் வகையில் அவனுடைய அலைபேசி அழைத்து கொண்டிருந்தது. அரை தூக்கத்தில் அதை எடுத்து காதில் வைத்த அஜய் மறு குரலில் இருந்து வந்த ஹலோ என்ற பயங்கரமான குரலில் முழு தூக்கமும் கலைந்து போனை கீழே போட்டு விட்டான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ அஜய். காலேஜ் முடிச்சிட்டு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூடவே தான் அவனோட ஃப்ரெண்டு ஜீவாவும் அஜயோட லவ்வர் கலையும் வேலை செய்யறாங்க. ஆனா என்ன, இன்னும் கலைக்கிட்ட அஜய் தன்னோட லவ்வை சொல்லல. அஜய் ரொம்ப நல்ல பையன், யாருக்கு என்ன வேணும்னாலும் ஹெல்ப் பண்ணுவான். ஆனா ஒரே ஒரு வீக்னஸ் தான், பேய்னா பயம். பேய் பிசாசுல ரொம்ப நம்பிக்கை, அதனால ரொம்ப பயந்த சுபாவம். ஆனால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜீவாவுக்கும் கலைக்கும் மீடியா நியூஸ்ல பேய் பிசாசுன்னு ரொம்ப பயங்கரமான நியூஸ்ல ரொம்ப விருப்பம். இவனோட பயந்த சுபாவம் கலைக்கு ரொம்ப பிடிக்கும். கலைக்கும் இவன் மேல லவ் இருக்கு. ஆனா அவன் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி வாங்க மிச்ச கதைக்கு பார்க்கலாம். யாருடா இது, இந்த குரல் என்ன இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு நினைத்து பயந்து கொண்டே மீண்டும் அலைபேசியை தூக்கி பார்த்த போது அதில் ஜீவா என்று சேவ் பண்ணியிருந்த அவனுடைய நண்பன் அழைத்திருந்தது தெரிந்தது. இவனுக்கு வேற வேலையே இல்லை, பேய் கதை சொல்றேன் பிசாசு கதை சொல்றேன்னு ரா ஃபுல்லா தூங்கடவனம் பண்ணிட்டு மார்னிங்லையும் பயமுறுத்திட வேண்டியது என்று திட்டிவிட்டு மீண்டும் அவனுக்கு அழைத்தான். டே எரும மாடை குரங்கு பண்ணி வெங்காயம், டே நிறுத்துடா அஜய், எதுக்கு திட்டுற? உனக்கே தெரியும்ல எனக்கு பேய் பிசாசுன்னு சொன்னாலே பயம்னு. அப்புறம் எதுக்குடா இப்படி பயங்கரமா பேசி பயமுறுத்துற? பின்ன என்னடா பண்றது? பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட இப்படி பண்ணா என்னதான் தூக்கி போட்டு மிதிப்பான். அதனாலதான்டா உன்கிட்ட பண்றேன். டே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் உன்னை பேயா வந்து டார்ச்சர் பண்ணுவேன்டா அஜய். அச்சோ அப்படி மட்டும் பண்ணிடாதடா, நீ என்னோட நல்ல நண்பன், உன்னை எப்படிடா நான் கொல்லுவேன்? டே ஏன்டா பேய்னு சொன்னாலே இவ்வளோ பயப்படுற? பின்ன பேய்னா பயப்படாம கொஞ்சுவாங்களா? பேய் பிசாசெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அஜய். ஏன் நீ கண்டுபிடிச்சியா என்ன? அது இருக்கும். ஹே இப்பதான் எனக்கு ஒரு நியூஸ் ஞாபகம் வருது. என்னடா? நான் ஒரு நியூஸ் பார்த்தேன்டா. அதுல ஏதோ ஒரு மாயநதி என்ற கிராமத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அங்க பேய் இருக்கு என்ன சொல்றாங்கடா. டே வீடியோவே ஆரம்பிக்காதடா. டே நான் சொல்றதை கேளு, பொறுமை. நான் அந்த நியூஸை வாசிக்கிறேன். சரி வாசி. கிராமம் என்றாலே அழகு, பசுமை என்பதுதான் ஞாபகம் வரும் காலத்தில் அந்த அழகை திருப்பி போடும் அளவு படு பயங்கரமான கிராமமாக திகழ்ந்தது அந்த மாயநதி கிராமம். அந்த கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த கிராமத்தையே திருப்பி போட்டு விட்டது. இதற்கு முதல் பெயர் பெறாத அந்த இடம் ஒரு பெண்ணால் பெயர் பெற்று இன்று மாயநதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த கிராமத்தில் உள்ள ஒரு அரண்மனை போன்ற வீடு, அழகுக்கு இலக்கணம் என்று சொல்லப்பட்ட அழகான வீடு இன்று யாருமற்ற அடவி காடாய் இருண்டு தூசி படிந்து காணப்படுகிறது. அந்த வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்காரர்கள் கூட வீட்டிற்குள் செல்ல மாட்டார்கள். வீட்டுக்கு வெளியில் மட்டுமே சுத்தம் செய்வார்கள். அந்த வீட்டிற்கு அருகில் அந்த வேலைக்காரர்கள் தவிர வேறு யாருமே செல்ல மாட்டார்கள். அங்க வேறு யாரும் வந்தால் கூட இவர்களை கலைத்து விடுவார்கள். ஒரு நாள் அந்த ஊருக்கு புதுசா ஒரு பெரியவர் வந்ததாகவும் அவர் அந்த வீட்டையும் அதை சுற்றி உள்ள பரந்த பிரதேசத்தையும் பார்த்து ஆசைப்பட்டு அந்த வீட்டின் நுழைவாயிலை அடைந்து கேட்டை திறக்க அதில் கையை வைக்க ஒரு கை அவரை இழுத்து கீழே விழுத்தியதாகவும் யார் அது என்று அவர் நிமிர்ந்து பார்த்த போது அங்கு நின்ற உருவத்தை கண்டு பயந்து போனார் என்றும் கூறப்படுகிறது. காரணம், அங்கிருந்தவர் பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமானவராக, தலை முகம் முழுவதும் முடியாகவும் கண்கள் சிவப்பு நிறமாக, பல நாள் குளிக்காமல் அழுக்கு பிடித்து ஒரு பேயை போல இருந்ததாகவும் கூறுகிறார். அந்த மர்ம நபர் தன்னை அங்கிருந்து கலைத்து விட்டதாகவும் அங்கு இனிமேல் வரவேண்டாம் என்று கூறி அனுப்பிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு அந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது, அந்த வீட்டிற்குள் அப்படி என்ன இருக்கிறது என்ற அதற்கு இவ்வளோ காவல், அந்த காவலும் மிக பயங்கரமா இருக்கே, என்னவா இருக்கும் என்ற பல கேள்விகள் எம்முள் எழுந்தாலும் அதற்கு விடை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இனி யாராவது ஒரு தைரியமானவர் இதை பார்த்து அதை ஆராய்ந்தால் மட்டுமே இதற்கான பதில் கிடைக்கும். பார்க்கலாம். இதுதாண்டா அந்த நியூஸ், வாசிச்சிட்டேன்டா. டே 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 இருக்கியேடா. டேய் இருக்கேன்டா. என்னடா பண்ற? டே நானே ரொம்ப பயப்படுவேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா மறுபடியும் அதை பற்றியே சொல்றேன்? டே செம்ம நியூஸ்டா, எனக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் போல இருக்குடா. தெரிஞ்சுக்கிட்டு சாக போறியா? டே நீயும் வாயேண்டா, போய் பார்க்கலாம். நானா வரமாட்டேன்டா, நீ என் நண்பன்டா.
டேய் நீ இள வயசுலயே சாக போறேன்னா போ. நான் இன்னும் என் கலைநிலா கிட்ட என் லவ்வ சொல்லாமலே இருக்கேன். இதுல லவ்வரும் இல்லாம எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம நான் சாக சொல்றியா? போடா. டேய் கலைன்னு புலம்பாதடா. உன்னை யார் அவகிட்ட லவ் சொல்ல வேணான்னு சொன்னது? அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குடா. அவ நீ சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கும் அது தெரியும்டா. ஆனா அவ பக்கத்துல போனாலே ஏதோ ஒரு தயக்கம், பயம் எல்லாம் தானா வந்துடும். இப்படியே பயந்துட்டு இருடா அஜய். டேய் நீ முதல்ல காலை கட் பண்ணு. விடிய எழும்புனதும் நல்ல சகுனம் போல பேய் கதையோட வந்துட்டான். போடா அங்கிட்டு என்று கத்திவிட்டு அஜய் ஜீவாவின் காலை கட் பண்ணி விட்டு குளித்து விளக்கி விட்டு ஹாலில் வந்தான். அங்கு அவனது அம்மா சமைத்து கொண்டிருக்க அவனும் முன்மேசையில் இருந்த நியூஸ் பேப்பரை எதர்ச்சியாக பார்த்தான். அதில் பெரிய பெரிய எழுத்தில் மாய நதியில் மர்மமாம் என்ற தலைப்பின் கீழ் ஜீவா சொன்ன அத்தனை நியூஸும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் கீழே அந்த அரண்மனை வீட்டின் படமும் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்த அஜய் பார்த்ததுமே அந்த பேப்பரை கீழே போட்டுவிட்டு, சி எங்க போனாலும் என்னை பயமுறுத்துறதாவே வந்துடுறாங்க. அது அரண்மனையா பேய் வீடுன்னு சுத்தி சுத்தி அதை பத்தியே எழுதிட்டு இருக்காங்க என்று தூக்கி எறிந்து விட்டு சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் போனை எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று பார்த்தபோது அதில் எல்லா நியூஸும் அந்த மாயநதி அரண்மனை பற்றியதாகவே இருந்தது. இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுன்னா இங்க என்னவோ இருக்கு, நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு பயத்தில் போனை வைத்துவிட்டு அமைதியாக இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வர அதை பார்த்த பின் தான் அவனிடம் இருந்து அத்தனை பயமும் நீங்கி சந்தோஷம் பரவ ஆரம்பித்தது. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் கலைதான். ஹலோ. டே அஜு என்னடா பண்ற? இன்னைக்கு சண்டே தானே, அதான் வீட்டே இருக்கேன். டே இன்னைக்கும் எல்லாரும் வெட்டி தானே, நாம எல்லாரும் மீட் பண்ணலாமா? எல்லாரும்னா நான், நீ, ஜீவா, திவ்யா, ஹரிணி அண்ட் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ற எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான். என்ன திடீர்னு? அதெல்லாம் நேரில் சொல்றேன், நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்துடு. சரி ஓகே கலை, நான் வந்துடுறேன். சரிடா. காலை கட் பண்ணி விட்டு அஜய் தன்னோட காரை எடுத்துக்கொண்டு கலை வர சொன்ன இடத்தை நோக்கி சென்றான். அங்கு அவனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அஜய் சென்றதும் ஜீவா அவனிடம், வாடா மச்சி, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். என்னடா எனக்காக வெயிட்டிங்கா? அப்படி என்ன விஷயம்? நான் சொல்றேன் அஜு என்று கலை அவன் முன்னால் வந்து நின்றாள். அழகுக்கே அழகு சேர்க்கும் பேரழகு அவள். அவளை பார்த்ததும் அஜய் தனிமையில் இல்லை. ஒருவேளை கலை நம்ம கிட்ட லவ் சொல்ல போறாளோ? அச்சுச்சோ வெக்கமா வருதே, முதல்ல நம்ம கிட்ட ஒரு பொண்ணு லவ் சொல்ல போறாளே என்று எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். என்ன கலை சொல்லு, முதல்ல உன் கண்ணை மூடுடா, உன் காதுல தான் நான் சொல்லுவேன். காதுல சொல்றதுக்கும் கண்ணை மூடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ முதல்ல மூடுடா. சரி மூடுவோம், அவளுக்கும் வெக்கமா இருக்கும் போல என்று நினைத்து கொண்டே அவள் லவ்வை சொல்லும் நொடிக்காக கண்ணை மூடிக்கொண்டு ஆவலாக காத்திருந்தான். கலை அஜய் அருகில் வந்து அவனது காதின் அருகில் சென்று அவன் காதுக்குள், நாம எல்லாரும் கூடிய சீக்கிரமே மாய நதிக்கு போக போறோமே என்று கத்தினாள். அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டே மயங்கி விழுந்துட்டார். கீழே விழுந்ததும் கலை அதை பார்த்து பயந்து விட்டாள். டே என்னடா இவன் இப்படி விழுந்துட்டான், எழுப்புடா இவனை. நான் தான் அப்பவே சொன்னேனே, ஏதோ உலக ரகசியம் சொல்ல போற போல் போய் காதுல சொல்றேன் கண்ணுல சொல்றேன்னு போனாய். அவன் சும்மா பேய்ன்னு சொன்னாலே அலறுவான். அவன் கிட்ட போய் அங்க போக போறேன்னு சொன்னா இப்படிதான் விழுவான். டே மூடிட்டு அவனை தூக்குடா. எனக்கு வேற வேலை இல்லையா? நீ தானே விழ வச்சாய், நீயே எழுப்பு. இந்தா தண்ணி, இதை தெளிச்சு எழுப்பு என்று சொல்ல கலையும் தண்ணியை தெளிச்சு எழுப்பினான். அஜயும் மெல்ல மெல்லக தன் கண்ணை திறந்தும் திறக்காமல் இருந்தான். நான் எங்கே இருக்கிறேன்? இது என்ன இடம்? சுடுகாட்டுல இருக்கா என்று ஜீவா சொல்ல அஜய் பயந்து தன் கண்களை மூடி கைகளால் கசக்கி விட்டு திரும்ப கண்ணை திறந்து பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு இதுவரை நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது. டே அஜய் என்னடா ஆச்சு உனக்கு? அத நான் கேட்கணும் கலை உன்கிட்ட. உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? அஜு அந்த நியூஸ் பார்த்ததுமே எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்குடா. பார்த்தா நம்ம ட்ரீம்ல இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போக ஆசையா இருக்கு. ஆனா உனக்கு மட்டும்தான் சமாளிக்கணும், அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டோம். இல்ல கலை, நீங்கெல்லாம் போக வேணாம், நானும் வரல. பேப்பர்ல அந்த அரண்மனை படத்தை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதுல உள்ளலாம் என்னால இருக்கவே முடியாது. வேணாம், யாரும் போகாதீங்க ப்ளீஸ் அஜய், புரிஞ்சுக்கோ. இந்த அரண்மனை போறதுக்கு எவ்வளோ மீடியாஸ் வெயிட் பண்றாங்க தெரியுமா? நாங்க எல்லாம் போட்டி போட்டு கடைசியில எங்களுக்கு அங்க போக சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நீ இப்படி பண்ணா என்ன பண்றது? டே மச்சான், அங்க ஒன்றும் இருக்காது. சும்மா தெரியாம அங்க கிராம புகழ் பெறணும் என்னது விளம்பரத்துக்காக கூட அப்படிலாம் பண்ணலாம். ஒருக்கா நம்ம போய் தான் பார்ப்போம் அஜய். டே விளம்பரத்துக்கு பண்றாங்கன்னா பண்ணிட்டு போகட்டும். அங்க போய் ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா யாரு காப்பாத்துறது?
ஏன் அஜு நீ என்ன காப்பாத்த மாட்டியா? அச்சச்சோ, இவ வேற சும்மா சும்மா நேரத்துல இந்த கேள்விலாம் கேட்க மாட்டா, இப்ப பார்த்து கேட்கறாளே. என்னையே காப்பாத்ததான் நீ வேணும், இதுல நான் உன்னை காப்பாத்துறதா என்ன? அஜு பதில் இல்லை. அப்போ என்ன நீ காப்பாத்த மாட்டியா? என்ன கலை நீ இப்படி சொல்லிட்டாய்? உனக்கு நான் இருக்கேன், உன்னை எப்படி விடுவேன்? அப்போ ஓகே, அப்போ எனக்கு துணையா நீ வராய், ஓகேவா? கலை சொன்னா கேளுமாம். அஜு ப்ளீஸ்டா, இந்த நியூஸ் மட்டும் நாம பக்காவா ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அஜு வாடா ப்ளீஸ், எனக்கு உன் துணை வேணும்டா. கெஞ்ச வைக்கிறே அஜு. அப்படிலாம் இல்லம்மா, ஒன்றும் நடக்காதுடா, ப்ளீஸ் சரின்னு சொல்லு. டேய், சரி, ஆனா ஒண்ணு. என்னடா? அந்த கேட்டுக்கு போனாலே அந்த வேலைக்காரன் துரத்தி விடுவாராம் என்று போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளே துரத்தி விட்டா கண்டிப்பா திரும்பி வந்துடணும், ஓகேவா? அப்புறம் அவர்கிட்ட சண்டை போட்டு எல்லாம் உள்ள போக கூடாது. டே, அவர் எல்லாரையும் தாண்டா துரத்தி விடுவாரு. அந்த நம்பிக்கையில தானே அப்படி சொல்றேன் என மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு, எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனா அவர் துரத்தினா திரும்பி வந்துடணும், அவ்வளவுதான். சரி ஓகே, நீ வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்போ ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேட்டுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் ரெடியா இருங்க. நம்ம 5 பேர் தானே, ஸோ நாம அஜயோட கார்லயே நாளைக்கு போயிடலாம், சரியா? ஓகேடி, உனக்கு ஓகே தானே அஜு? என்னது நாளைக்கே வா? பின்ன ஒரு 10 வருஷம் கழியா போக முடியும்? அப்படி போனா கூட எனக்கு ஓகே கலையும், ஏன்னா அங்க இருக்க பேய் செத்துடும்ல. டேய், பேய் எத்தனை தடவை தாண்டா சாகும்? அட ஆமால, ஆனா வயசு போயிடும்ல. டேய், என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, ஒழுங்கா காரை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்துடு. எல்லாரும் நாளைக்கே மாயநதிக்கு போறோம். சரி. இரவு வேலை. அங்குள்ள வேலைக்காரன் அரண்மனை வாயிலில் படுத்து கிடந்தான். திடீரென காற்று பலமாக வீசத் தொடங்கியது. அந்த புயலில் அரண்மனை வாயிலில் இருந்த அத்தனை குப்பைகளும் இலை சருகுகளும் ஒரு சேர இடத்தில் குவிந்தன. அந்த புயலில் வேகத்தில் எழுந்த அந்த வேலைக்காரன் அந்த ஆச்சரியத்தை கவனித்துவிட்டு திரும்பி அரண்மனையை பார்த்தான். அரண்மனையின் உள்ளிலிருந்து ஒரு குரல், நான் இத்தனை நாட்களா தேடிய ஒருவன் நாளை மாயநதிக்கு வரப்போறான். அரண்மனையை சுற்றியுள்ள அத்தனை குப்பைகளும் தூசிகளும் நாளைக்கு இருக்கவே கூடாது கண்ணப்பா. எல்லாத்தையும் சுத்த செய். என் வாழ்க்கையின் முடிவை மாற்றப் போகிறவன நான் நாளை பார்க்க போகிறேன் என்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதை கேட்ட அந்த வேலைக்காரன் கண்ணப்பனும் சரி என்று சொல்லி அத்தனை குப்பைகளையும் சுத்தம் செய்தான். ஆனால் அரண்மனையின் உள்கதவு மட்டும் திறக்கப்படாது அவனின் வருகைக்காக பூட்டியே இருந்தது. அடுத்த நாள் காலை அஜய் தன் காரை எடுத்துக்கொண்டு அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு தன் ஃப்ரெண்ட்ஸையும் ஏற்றிக்கொண்டு மாயநதி நோக்கி செல்ல தயாராகினான். அவன் மாயநதியை நோக்கி செல்லுகின்ற ஒவ்வொரு தருணங்களும் அவனின் இதயம் பலமாக அடிக்க தொடங்கி அவன் உடல் முழுவதும் வியர்க்க தொடங்கியது. இதை கவனித்த ஜீவா, டே என்னடா ஏசி கார்ல உனக்கு மட்டும் வேர்க்குது? அதுவா வருதுடா, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு உன்னை நினைச்சாதாண்டா பயமா இருக்கு. அரண்மனைக்குள்ள ஏதாவது எலி ஓடுனா கூட உயர விட்டுருவ போலயே. டே ஏண்டா? பின்ன நீ பண்றத பார்க்க அப்படிதான் இருக்கு. முதல்ல பயப்படாம இருடா. அவன் அவ்வாறு சொன்ன அடுத்த நிமிடம் காரை உடனே நிறுத்தினான் அஜய். எதுக்குடா காரை நிறுத்தினாய் என்று ஜீவா கேட்க அஜய் தன் கைகளை முன்னோக்கி காட்டினான். அவன் காட்டின திசையில் அனைவரும் பார்த்தனர். அங்கு மாயநதி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று எழுதி ஒரு போர்டு போடப்பட்டிருந்தது. டே, இப்போதானடா கிராமத்துக்கு வந்திருக்கோம், இன்னும் உள்ளேயே போகணும்டா, இப்பவே நிறுத்தினா என்ன அர்த்தம்? டே, அந்த போர்டை பார்க்கவே பயங்கரமா இருக்குடா. இங்க பாரு ஜோ, அது ஜஸ்ட் போர்டு தானே, அதுக்கு என்ன பயம்? இல்ல கலை, ஒண்ணு பண்ணுவோம், இப்ப கூட ஒன்னும் இல்ல, பேசாம திரும்பி போயிடலாம். டே, பேய்கிட்ட அடி வாங்கி சாகுறியோ இல்லையோ என்கிட்ட வாங்க போறடா என்று ஜீவா கத்தினான். சும்மா கத்தாதடா, அங்க பாரு பேய் கிராமம் அன்போட வரவேற்குதாம். டேய் படுத்தாதடா, ஒண்ணு பண்ணுவோம். ஜீவா, நீயே காரை ஓட்டுடா, நான் அங்கால வந்து இருக்கேன். ஏன்டா சும்மா கேள்வி கேட்காத, நான் சொல்றத பண்ணு. சரி வா இந்த பக்கம் என்று ஜீவா கூறிவிட்டு இருவரும் இடமாறி அமர்ந்து ஜீவா காரை ஓட்டினான். அந்த அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அஜிக்கோ பயம் மேலும் பயம் அதிகரித்து கொண்டே இருக்க தவிர குறையவே இல்லை. இதை கவனித்த கலை அஜயின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறி கொண்டிருந்தாள். இறுதியாக அரண்மனை வாயில் அருகில் வந்து நின்றார்கள். டே அஜய், வந்தாச்சிடா, இதுதான் அந்த அரண்மனை. எல்லோரும் அந்த அரண்மனையை பார்க்க அஜய் மட்டும் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டே ஒளிந்து ஒளிந்து பார்த்தான். அவன் மனதுக்குள், எங்கடா அந்த வேலைக்காரனை காணல, இப்ப பார்த்து காணாம போயிட்டானே என்று எண்ணிக்கொண்டிருந்தான். டே அஜய், கண்ண வடிவா திறந்து பாருடா, ஏதோ பேய் படம் பாக்குறது போல பாக்குற. அதாச்சும் பேய் படம், இது ரியல் படமாச்சே, அப்புறம் எப்படிடா தைரியமா பார்க்க சொல்றாய்? போடா, நான் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அஜய் தன் முகத்தை கார் கண்ணாடி பக்கம் சாய்த்து பார்த்தான். அவன் சாய்ந்த அடுத்த நொடி அந்த வேலைக்காரன் அவன் எதிரே நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் பயந்து போய் அஜய், அம்மா அம்மா, காப்பாத்து காப்பாத்து, பேய் பேய் என்று அலறிக்கொண்டே ஜீவாவை கட்டிப்பிடித்து கொண்டு அலற ஆரம்பித்தான்.
அதை பார்த்த ஜீவா கண்ணாடி கதவை கீழிறக்கி யாரு நீங்க என்று கேட்டான். அதற்கு அந்த வேலைக்காரன் நான் கண்ணப்பன் என்று பதில் சொல்ல அஜயோ மனதுக்குள் கண்ணையே தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போலிருக்கே, இதுல கண்ணப்பன் பேரு வேறையா என்று எண்ணினான். அது மட்டுமில்லாது இவரோட பெயரை ஆராயுறது என் வேலை, முதல்ல எங்களை துரத்துங்க, நாங்களே உள்ள போகாம தடுங்க என்று எண்ணிக்கொண்டிருக்க அந்த வேலைக்காரனும் ஜீவாதான் யாரு, தன் கூட வந்திருப்பவர்கள் யாரு, எதுக்காக வந்தோன்னு கூற முன்னேற கண்ணப்பன் போய் அரண்மனை கேட்டை முழுமையாக திறந்து அவர்கள் உள்ளே போவதற்கு வழிவிட்டான். அதை பார்த்த ஜீவாவுக்கு அவரோடு இருந்தவர்களுக்கும் எதுவும் புரியவில்லை. என்னடா நடக்குது இங்கன்னு தன் கைகளை முகத்திலிருந்து நீக்கி பார்த்த அஜய் அரண்மனை கதவுகள் திறந்திருப்பதை பார்த்து அதிர்ந்தே விட்டான். என்னடா இது, யாரு போனாலும் இவர் உள்ள போக விட மாட்டான்னு களைச்சு விடுவார்னு சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு கோட்டை திறந்து விடுறாரே என்று எல்லார் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கே அனைவரும் சென்று விட்டனர். கண்ணப்பனோ சாதாரணமாக கேட்டு திறந்துவிட்டு மீண்டும் கார் அருகில் வந்து நின்று அஜயை பார்த்து சிரிக்க தொடங்கினார். அஜய்க்கு உடல் அனைத்தும் வேர்த்து விறுவிறுக்க தொடங்கியது. தன் மனதில் எழுந்த கேள்வியை மறைக்காமல் தயக்கமின்றி அந்த வேலைக்காரிடம் கேட்டான். நீங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம், இப்ப எங்களுக்காக கேட்ட திறந்து விடுறீங்க, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுவரை நாட்களாக உங்களுக்காகவே காத்திருந்தது இந்த அரண்மனை. இக்கேள்வி எனக்கானதல்ல, அரண்மனைக்கானது. உள்ளே சென்று விடையை தேடுங்கள், நிச்சயம் கிடைக்கும். சரி என்று சொல்லிவிட்டு ஜீவா காரை ஸ்டார்ட் செய்து உள்ளே செல்ல முற்பட அஜய் அதை தடுத்து, டே வேணாண்டா, நான் வரலடா, என்னை இறக்கி விட்டுருங்கடா, நான் ஓடிடுறேன். டே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பேசாம வா, நான் சொல்றதை கேட்கவே மாட்டியாடா? மச்சி இப்ப கூட நான் நீ சொன்னது தானே கேட்டேன். அந்த வேலைக்காரன் நம்மளை கலைத்து விட்டா வீட்டுக்கு திரும்பி போகணும்னு சொன்னாய், ஆனா அவரே கேட்ட திறந்து போக சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? டே அவரே கேட்ட திறந்து போய் மாட்டிக்க சொல்றாரு பேய்கிட்ட, நீங்க என்னடானா வேணும்னே முதல வாய்க்குள்ள தலையை விட போறீங்க என்று சொன்னான். கொஞ்ச நேரம் பேசாம வாடா, எனக்கு புண்ணியமா போயிடும் என்று சொல்லிவிட்டு ஜீவா காரை உள்நோக்கி செலுத்தினான். பின் அனைவரும் காரிலிருந்து இறங்கி அந்த அரண்மனையை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு கலை, பா என்ன பெரிய அரண்மனைல, இதை விற்றால் எவ்வளோ போகும் என்று சொல்ல அஜயும் மனதினுள் பேயோட வீட்டையே விற்க பிளான் பண்றாளே என்று எண்ணிக்கொண்டான். ஜீவாவோ வாங்க உள்ள போலாம் என்று சொல்லிவிட்டு அந்த அரண்மனை கதவின் அருகே சென்றான். இந்த கதவோட சாவி அந்த வேலைக்காரன் கிட்டதான் இருக்கும், இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று முற்பட்டவனை கலை தடுத்து, டே இது ஒரு பழைய அரண்மனைடா, இதுக்கு சாவிலாம் இருக்காது, சும்மா தட்டி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கலை அந்த அரண்மனை கதவை ஓங்கி தள்ளினாள். ஆனால் அது திறப்படவே இல்லை. அதன் பின் ஜீவா, ஹரிணி என்று எல்லாரும் தள்ளி பார்த்தனர். ஆனால் யாராலையும் அதை திறக்க முடியல. அஜயோ தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாது போல கையில சாக்லேட் வைத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். இதை பார்த்து ஜீவா, டே வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, போடா பேயோட மண்டைய சொரிஞ்சு விடுற போறீங்க, இதுல நான் வேற வரணுமா, நீங்களே பண்ணுங்க, டே வாடா, அதுதான் அந்த அரண்மனையே சொல்லுதில்ல, நான் உங்களை உள்ள வர விட மாட்டேன்னு, அப்புறம் எதுக்குடா கஷ்டப்பட்டு ஓபன் பண்றீங்க? இங்க பாரு அஜு, இங்க வந்ததுல இருந்து நீ சொல்ற எல்லாத்துக்கும் எதிரா நான் நடந்துட்டு இருக்கு, இப்போ அத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாய் கலை? ஆமாடா, இங்க வா, நீயே இந்த கதவை தர. நான் திறந்தாலும் அது திறக்கப்படாதுடா, நீ சொல்றதை கேளுடா, திறந்து பாரு முதல்ல. சரி என்று சொல்லிவிட்டு அந்த கதவை அஜய் திறப்பதாக தன் கையை அந்த கதவின் மேல் வைத்தான். அவன் வைத்ததுதான் தாமதம். அவனின் சிறு தொடுகையிலேயே அந்த அரண்மனை கதவுகள் இரண்டும் திறப்பட்டு உள்ளிருந்த காற்றில் வௌவால்களும் பலவும் வெளிவந்தன. அந்த திடீர் தாக்குதலில் எல்லாரும் கீழே விழுந்து விட்டனர். ஆனால் அஜயோ அங்க நிகழ்ந்த காட்சியை கண் பெட்டாது, இது கனவா நனவா, எப்படிதான் நான் தள்ளலையே, ஆனா அந்த கதவை தள்ளவே இல்லை, தொட்டது மட்டும்தான், நான் தொட்டவை திறந்துருச்சே, என்ன நடக்குதுங்க என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அதை கண்ட கலையும் ஜீவாவும், டே அஜய் சூப்பர்ரா, ஆமாண்டா அஜு, பாத்தியா நான் சொன்னேன்ல, நீ தள்ளினதும் திறந்துச்சு பத்தியா? கலை, நான் தள்ளவே இல்லை, ஜஸ்ட் தொட்டேன் அவ்வளவுதான், பாத்தியா உனக்கு எவ்வளோ தைரியம்னு, சரிவா உள்ள போலாம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் அஜயை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றனர். உள்ளே அரண்மனை முழுவதும் ஒரே இருட்டாகவும் தூசி அழுக்கு நிறைந்ததாகவும் இருந்தது. அதை பார்த்த ஜீவா, இந்த அரண்மனை ரொம்ப அழுக்கா இருக்கு என்று சத்தம் போட்டு சொன்னான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அஜய் திடீரென ஏதோ ஆட்கொண்டது போல ஜீவாவை உடனே திரும்பி முறைத்து அவன் அருகில் சென்று, என்ன தைரியம் இருந்தா இதை பார்த்து அழுக்குன்னு சொல்லுவாய் என்று ஒரு பயங்கரமான குரலில் கதைத்து அவனை தன் கையால் அறைந்தே விட்டான். இவை அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறி விட்டன. இதனை கண்டு ஜீவாவுக்கோ அதிர்ச்சியாக இருக்க கலையோ அஜயை உலுக்கிட்டே என்னடா ஆச்சுன்னு அவனை அதட்டினான். அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் போல் அஜய்.
என்னாச்சு கலை, எதுக்கு என்ன தட்டிட்டு இருக்காய்? டேய், நீ இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இல்லையே, என்ன நடந்துச்சு? கலை என்ன நடந்ததுன்னு சொல்ல போக ஜீவா அவளை தடுத்து வேணாம் என்று கண்ணசைத்தான். அதை அஜய் கவனிக்காது, என்ன இது இவ்வளவு தூசியா இருக்கு, வாங்க இந்த அரண்மனையை சுத்தம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு தானே முதல் ஆளாக சுத்தம் செய்யும் வேலையில் இறங்கினான். அனைவருக்கும் அவனை பார்க்க வித்தியாசமாக இருந்தது. என்றாலும் அவன் பயத்தில் செய்திருப்பான் என்று எண்ணி அதை பெருசுபடுத்தாது விட்டனர். அன்றைய நாள் முழுதும் அவர்கள் அரண்மனையை சுத்தம் செய்வதோடு நாள் கடந்தது. சுத்தம் செய்து கொண்டிருந்த வேளை அஜய் ஒரு இடத்துக்கு சென்றான். அங்கு பழைய பியானோ ஒன்று இருந்தது. அதன் அருகில் சென்று அதை தொட முயல ஜீவா அவன் கைகளை தடுத்து, டே, அது பழைய பியானோடா, நீ வாசித்தாலும் அதுல இருந்து சத்தம் வராதுன்னு சொன்னான். அஜயோ அவனின் கைகளை தட்டிவிட்டு அந்த பியானோவை வாசிக்க தொடங்கினான். அந்த பியானோ பார்க்கவே தூசு படிந்து இடையில் கட்டைகள் உடைந்திருந்தன. என்றாலும் அஜய் வாசிக்க அதிலிருந்து அழகான மியூசிக் வெளிவந்தது. சிறிது நேரம் அதை வாசித்துவிட்டு அஜய் எழும்ப ஜீவா வந்து, உனக்கு மட்டும்தான் வாசிக்க தெரியுமா? எனக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு அவனும் அதை வாசிக்க தொடங்கினான். ஜீவா அதை வாசிக்க அதிலிருந்து வெறும் காற்று மட்டும்தான் வந்தது. வேற மியூசிக் எதுவும் வரவே இல்லை. என்னடா நீ வாசிச்சா சவுண்டு வருது, நான் வாசிச்சா ஒண்ணுமே வரல, அதுக்கெல்லாம் ஒரு முகபாவனை வேணும்டா. என்னவோ தெரிலடா, இங்க வந்ததுல இருந்து நீ சரியில்லை. என்னடா சொல்ற? ஏதோ மார்க்கமாவே இருக்க. என்னடா சொல்ற? எனக்கு பயமா இருக்குடா எனக்கு. டே, ஏதாச்சும் பிடிச்சிட்டா என்ன? டே, லூசு போல பேசாத. அப்படி இருக்காது, பயத்துலதான் அப்படி இருக்கா போல. அப்படியா சொல்ற? ஆமாண்டா. சரி, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு சரியாகிடும். சரிடா என்று சொல்லிவிட்டு அஜய் தனது ரூமுக்குள் சென்று படுக்கச் சென்றான். படுப்பதற்கு முன்னம் ரெஸ்ட் ரூமுக்கு போய் முகம் கழுவ போனான். அவன் முகம் கழுவிட்டு கண்ணை மூடி தன் முகத்தை சரி செய்துவிட்டு மீண்டும் கண்ணை திறக்க முன்னால் இருந்த கண்ணாடியில் அவன் உருவத்தை காணவே இல்லை. அவன் அதை பார்த்து பயந்து விட்டான். தூக்க கலக்கத்தில் தான் அவர் தெரிகிறது போல என்று எண்ணிவிட்டு மீண்டும் கண்களை கசக்கிவிட்டு பார்க்க முன்னால் இருந்த கண்ணாடியில் தன் உருவம் இல்லாதது வேற ஒரு பெண்ணின் உருவம் எழுந்தது. அந்த உருவம் பார்ப்பதற்கு பேயை போல கைகளிலிருந்து ரத்தம் ஒழுகுவது போல இருந்தது. அந்த பேய் அஜயை பார்த்து, என்னை காப்பாற்று அஜய், தயவு செய்து காப்பாற்று என்று கூறி கூறி அவன் அருகில் வர பார்த்தது. அதை பார்த்து கொண்டிருந்த அஜய்க்கு ஒரு நிமிடம் கோபுக்கு போலாகிவிட்டது. அவன் அலறி அடித்து கொண்டு அங்கேயே மயங்கி விழுந்து விட்டான். அடுத்த நாள் காலையில் ஜீவா அஜயை பார்க்க அவன் ரூமுக்குள் சென்ற போது அங்கு அவன் இல்லாமல் போக ரெஸ்ட் ரூமுக்குள் போய் பார்க்க அங்கு அவன் மயங்கி கீழே கிடப்பதை பார்த்து அவன் கலையையும் மற்ற நண்பர்களையும் அழைத்து அஜயை தூக்கி கட்டிலில் கிடக்க வைத்தார்கள். கலை அவனுக்கு தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினான். கண்களை முழித்த அஜய் தன் முன்னால் இருந்தவர்களை பார்த்துவிட்டு பயந்து அம்மா அம்மா என்று கத்தி பயந்து பின்னால் சென்று கட்டிலின் மறுபக்கத்தில் அப்படியே கீழே விழுந்து விட்டான். அஜு, என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா பாத்ரூம்ல மயங்கி விழுந்தாய்? ராத்திரி ராத்திரி நான் பேய கண்டேன் கலை. டே அஜய், பைத்தியம் போல பேசிட்டு இருக்காதடா ப்ளீஸ். ஜீவா, என்ன நம்புடா, உண்மையாவே பார்த்தேன். டே, நீ பயத்துல உளராதடா. சரி, நான் உளறேன்னே வச்சுக்கோ. இப்ப ஒருக்கா எல்லாரும் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. ஏண்டா, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். சரி அஜு, நீ நல்லா ரெஸ்ட் எடு. வாங்க எல்லாரும் வெளியே போகலாம். அஜு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூறி கலை எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வெளியே சென்றாள். அஜய் ரூமில் தனியாக இருந்து நேற்று என்ன நடந்தது என்று யோசிச்சுட்டு இருந்தான். நேற்று நான் பாத்ரூம்குள்ள போய் முகம் கழுவிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் வந்தது உண்மை. அந்த உருவம் என்கிட்ட ஏதோ உதவி கேட்டதும் உண்மை. ஆனா நான் சொல்றத மட்டும் ஏன் இங்க யாரும் நம்புறாங்களே இல்ல. நான் மயங்கி விழுந்தது உண்மைனா நேற்று நடந்ததும் உண்மைதானே? நேற்று எனக்கு முன்னால் வந்த உருவம் என்ன? எதுக்காக என்கிட்ட ஒரு பேய் உதவி கேட்கணும்? ஒருவேளை மூவிஸ்ல வர்ற போல யாரையும் பழி வாங்க உடம்பு தேடிட்டு இருக்கோ? ஆனா அதுக்கு நானா கிடைச்சேன்? ஆனா பேய்க்கு உடல் தேவைன்னா என் அனுமதி இல்லாமலே வந்திருக்குமே. ஆனா என்கிட்ட ஏன் உதவி கேக்குது? அதாவது என்னோட அனுமதி இருந்தாதான் அதெல்லாம் என்கிட்ட வர முடியும். சோ என்னோட அனுமதிக்காக காத்திருக்குதோ? இப்ப நாம என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஹெல்ப் கேட்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா இருக்கும்? யாருக்கு தெரியும், நம்ம கிட்ட பேய் ஹெல்ப் கேட்கிற அளவுக்கு நாம பெரிய ஆளா கூட இருக்கலாம் என்று அஜய் சொல்ல திடீரென்று ஒரு பயங்கரமான குரல் நினைப்பு பொழப்பு கெடுக்கும் என்று கேட்டது. அதை கேட்ட அஜய் பயத்தில், அச்சோச்சோ, என்ன இது பயங்கரமான குரல்? ஒருவேளை பேய் தான் நம்மளை கலாய்க்குதோ? சீச்சி, பேயெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நம்ம நிலைமை போயிடுச்சா என்று எண்ணிக்கொண்டு தன் ரூமிலிருந்து வெளியே சென்றான். அங்கு அஜயை பார்த்து கண்ணப்பன் சிரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அஜய், இவர்கிட்டே இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுடலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர் அருகில் சென்று, மிஸ்டர் கண்ணப்பன், இங்க என்ன நடக்குது? இங்க உண்மையாவே பேய் பிசாசு ஏதாச்சும் இருக்கா?
முதல் நாளே உனக்கே தெரிய வந்திருக்குமே தம்பி. என்ன சொல்றீங்க? இங்க பேய் பிசாசுலாம் இல்ல, மாயா இருக்காள். மாயாவா? அது யாரு? இந்த அரண்மனையோட சொந்தக்காரி, அனைத்து சொத்துக்கும் மூத்த வாரிசு. என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க எங்க? மாயா இப்போ உயிரோட இல்ல. என்னையா சொல்ற நீ? பேய் பிசாசு இல்லங்கிற, அப்புறம் அவ உயிரோட இல்லன்ற, என்னதான் சொல்ல வர்றீங்க? அது ஒரு நிறைவேறாத ஆசை கொண்ட ஒரு ஆத்மா. அவ எதுக்கு என்கிட்ட உதவி கேக்குறா? உன்னோட கேள்விக்கான எல்லா பதிலும் அவகிட்ட தான் இருக்கு. ஆனா அவ தான் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அவ சொல்லலையா? இல்ல நீ சொல்ல விடலையா? ஒவ்வொரு தடவையும் நீ தான் மயங்கி விழுந்துட்டே இருக்கியே. அப்புறம் எப்படி சொல்லுவா? என்ன நம்மள ஊரே கலாய்க்குது என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு, சரி சரி அதை விடுங்க. அப்போ நீங்க யாரு? என்னை பற்றி அறிவது முக்கியம் இல்ல தம்பி. முதல்ல மாயாவோட பேசு. அவ உனக்காக தான் காத்திருக்கா. அவ என்கிட்ட பேச நான் என்ன பண்ணணும்? உன் பயத்தை நீக்கணும். அது எனக்கு வராதே, அதோட அது கைவிடவும் முடியாதே என வருந்தினான். மாயா உன் முன்னால் வந்த அடுத்த நொடியே உன் பயமெல்லாம் காற்றோடு காற்றாக போய்விடும். ஆனா அவன் நேத்து என் முன்னாடி வந்தாதானே, என்றாலும் எனக்கு பயம் போகலையே. நான் சொல்றது மாயாவோட உண்மையான முகம். அத நீ பார்க்கணும்னா, நீ ஒரே ஒரு நிமிடம் அவள் முன்னாடி நிக்கும்போது உன் பயத்தை மறைச்சு தைரியமா நிக்கணும். ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திருநீற்றை நெற்றியில் தரித்து கொண்டிரு. உன் பயம் கட்டுப்பாட்டுக்கு வரும். சரி. நீ இந்த அரண்மனையை பற்றி கேள்விப்பட்டதும் மாயாவால் தான். இந்த அரண்மனைக்கு வந்ததும் மாயாவால் தான். இனிமேல் நீ பண்ண போற காரியமும் மாயாவால் தான். என்ன சொல்றீங்க? போக போக உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு கண்ணப்பன் அங்கிருந்து சென்றாள். முதல்ல இந்த மனுஷனோட முடிய கட் பண்ணணும். எது முடி எது மூஞ்சினே தெரியல. ச்சீ, என்ன வாழ்க்கடா என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றான் அஜய். உள்ளே சென்ற அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டுவிட்டு அந்த அரண்மனையை முழுமையாக பார்வையிடச் சென்றனர். அப்போது அஜய் ஒரு பக்கமாக சென்றான். அங்கு ஒரு ஓரமாக ஒரு மேல் மாடி இருந்தது. அதுவும் பார்க்க இருட்டாக தூசி நிறைந்ததாக இருந்தது. மேலே ஏறுவோமா வேண்டாமா ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு சரி ஏறிதான் பார்ப்போம் என்ற தைரியத்தில் ஏறினான். அவன் மேல் ஏறியது போது மெதுவாக நடந்து போக அங்கு ஒரு அறை ஒன்று பூட்டி கிடந்தது. அதை பார்த்த அஜய் அந்த அறையை மெதுவாக தட்ட அதுவும் இலகுவாக திறந்து கொண்டது. திறக்கப்பட்ட கதவின் வழியாக உள்ளே சென்றவன் அங்கு ஒரு மேசையை பார்த்தான். அதில் எல்லா இடமும் ஏதோ நகத்தால் கீறியது போல கிறுக்கல் சித்திரம் போல கீறி கிடந்தது. அதில் யாரோ யாரையோ கொல்வது போலும், இன்னொரு பெண் தனியாக நிற்பது போலவும், யாரோ ஒருவர் பைத்தியம் போல் சுற்றுவதாகவும் என்று பல வண்ணங்களில் பல சித்திரங்கள் மரமேசையில் நகர்த்தால் கீறப்பட்டிருந்தன. அதை பார்த்துவிட்டு அஜய் மனதுக்குள் பேய் சாகரத்துக்கு முன்னாடி ஓவியரா இருந்திருக்குமோ, அழகா கீறி இருக்காங்க. ஆனா ஒண்ணுதான் குறை, பென்சில் இல்லாம நகத்தால கீறி இருக்காங்க. கலரும் தீட்டாம விட்டுட்டாங்க. இதுக்கு நிறம் தீட்டிருந்தா இவங்களோட கடைசி ஆசைன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். எத்தனை படத்துக்கு சின்ன வயசுல நிறம் தீட்டியிருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்ணில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அதை பார்த்தவன் அந்த பெட்டியில் சிறிய எலும்புக்கூடு பெட்டி போல் இருந்தது. அதை பார்த்த அஜய், உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? செத்து போனாலும் பேய் பெட்டி, பேய் கண்ணாடி, பேய் மேசை என்று பயங்கரமாகத்தான் வச்சிருப்பீங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா வரும்போதே பொண்ணுங்களுக்கு பிடிச்சது போல பார்பி பொம்மை, டோரா பொம்மை போட்ட போல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சும்மா ஒரு அப்பாவி குழந்தைய பயமுறுத்திட்டு இருக்கீங்களே. சோ சேட் என்று கூறிவிட்டு அந்த பெட்டியை திறந்தான். அதில் மாயா என்று ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு செயின் இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. மாயா என்ன ஒரு அழகான பெயர். என்றாலும் என்னதான் இருந்தாலும் கலைநிலா என்ற பெயரை விட அழகெல்லாம் இல்லை. எப்போதும் என்னோட ஆளோட பேர் தான் அழகு. நோனோ அழகல்ல, பேரழகு. இடைக்குள் பேய் வந்தாலும் சரி நாய் வந்தாலும் சரி என்று அஜய் சொல்லித்தானே சிரித்து கொண்டான். அப்போது திடீரென்று ஒரு சத்தம். அப்போ என்னை பார்த்து நாய் என்றியா என்று அதே பயங்கரமான குரல். அஜய் மனதுக்குள் சரி நம்ம ஸ்டோரி முறிஞ்சிடுச்சு, மறுபடியும் பேயா? அச்சோ, கோவப்படுத்திட்டோமே அஜய், கவனமாயிருடா, பயப்படாம இருடா, ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் என்று சொல்லி கொண்டிருந்தான். மறுபடியும் டேய் நான் கதைக்கிறது கேட்கலையா, திரும்புடா இந்த பக்கம். நோனோ நான் திரும்ப மாட்டேன், திரும்பினா பயமுறுத்துவீங்க, நீ திரும்பினாலும் நான் பயமுறுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அந்த உருவம் அஜய்க்கு முன்னாடி பறந்து வந்து நிற்க அஜய் பயத்தில் மறுபடியும் மயங்கி விழுந்தான். இவனுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு மயங்கி விழுறதே வேலையா வச்சிருக்கான். இந்த கலை எப்படிதான் அவனை வச்சு காலம் முழுக்க சமாளிக்க போறாளோ என்று அந்த பேய் எண்ணிக்கொண்டு அருகில் இருந்த தண்ணியை அவன் மேல் தெளிக்காது முழுவதுமாக ஊற்றினாள். திடீர் தண்ணி தாக்குதலால் அஜய் முழுவதுமாக நனைந்து எலும்ப மறுபடியும்
பேய் வந்து நிற்க, ஆ என்று கத்த அந்த பேயோ அஜயின் கன்னத்தில் ஒரு அறை விட்டது. அடச்சி வாய் மூடுடா குரங்கு பயலே. மீ குரங்கு? ஆமாண்டா பேய் பயலே. நோ நோ நான் பேய் இல்ல, நீங்க தான் பேய். எதுக்குடா என்ன பார்த்து மயங்கி மயங்கி விழுற? உங்க அழகு கண்டுதான். நக்கல் பின்ன என்ன பேயே? ஏய் நீங்க பேய் தானே? அதுதான் அப்படி கூப்பிடுறேன். நான் பேய்னா பேய் பேய் என கூப்பிடுவாய். அப்போ உங்க பேரு என்ன? மாயா. ஓ மாயா நீங்க தானா அந்த பேயா? என்ன ஒரு ரைமிங்! டே நான் இருக்க கொலவெறிக்கு உன்னை கொலை பண்ணிடுவேண்டாம். பின்ன நான் என்னங்க பண்றது? நீங்க இப்படி திடீர் திடீர்னு வந்தா நான் பயத்துல உளராம என்ன பண்றது? என்னை பார்த்தா என்ன பயமா இருக்கு? என்ன கேள்வி இது? அங்க பாருங்க உங்க முடிய. எத்தனை வருஷமா தலை சீவியோ யாருக்கு தெரியும்? உங்க முகம் வாய் எல்லாமே ரத்தமா இருக்கு. அப்புறம் அந்த கையில இருக்க நகத்தை வெட்டுங்க, அதுவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்புறம் குளிச்சுட்டு வந்து முகத்தை தொடக்காமலேயே பவுடர் பூசி இருக்கீங்க போல. அப்படியே பவுடர் மாவு முகம் ஃபுல்லா இருக்கு. அதையும் வடிவா தொடச்சிட்டு அழகா வாங்க. இப்பதான் புரியுது, உன்னை செலக்ட் பண்ண நேரத்துக்கு அந்த ஜீவாவை செலக்ட் பண்ணி இருந்தா கூட. ஆமா ஆமா, அவன் செலக்ட் பண்ணி இருந்தா பேய் கூட பார்க்க மாட்டான், லவ் பண்ணிடுவான். மோசமான பையன். டேய் அவன் மோசமா நீ மோசமா? பேசாம இரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? அது என்னோட கேள்வி. தெய்வமே! ஹலோ ஹலோ, பூமியில உயிரோட இருக்கவங்களுக்கு தான் தெய்வம், உங்களுக்கு யமன். ஸோ நீங்க யமனன் தான் கூப்பிடணும், புரியுதா? டேய் நான் உன்னை தான் முதல்ல கொல்ல போறேன். நீ பாவம் பயத்துல தான் உளறி தள்ளுவேன். நீங்க நான் சொன்னது போல அழகா வாங்க, நான் பயப்படவே மாட்டேன். சரி இரு, நான் என்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுறேன் என்று சொல்லிவிட்டு மாயா தன் உயிரை விடுவதற்கு முன்பிருந்த அழகிய தோற்றத்திற்கு மாறினாள். அவள் அழகை கண்ட அஜயும் சில தருணங்களை தன்னையே மறந்து ரசித்துக் கொண்டிருந்தான். டேய் என்னடா என்னையே இவ்வளோ மோசமா பாக்குறிய? கலை ரொம்ப பாவம். இதுதான் சொல்றதே, பெண் என்றால் பேயும் இறங்கும்னு. ஆமா ஆமா ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அது எப்படி செத்து போன பொண்ணுங்க தான் பேயா வரீங்க? நான் பார்த்த படங்கள் எல்லாம் அதிகம் பொண்ணுந்தான் பேய். அது எப்படி? அதெல்லாம் தெரியாது. நான் சொல்லவா? சொல்லு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு போதுமன்ற மனசே இல்ல. அதனாலதான் நிறைவேறாத ஆசைன்னு வாரீங்க. ஆனா பையனுக்கு சாகும் தருவாயில் தண்ணி கிடைத்தாலும் அது அமிர்தமே. அதாவது போதுமென்றே மனம் பொன் செய்யும் மருந்து. ஓ அப்படியா? ஆமா ஆமா. அப்போ இப்போ நான் உன்னை போட்டு தள்ளவா? நோ நோ, நான் கலை கூட வாழணும். அப்போ மூடிட்டு நான் சொல்றதை நீ கேளு. என்னோடனுக்கு உன்னோட உதவி வேணும். நான் இத்தனை நாளா இந்த அரண்மனைக்குள்ள யாரையும் விட்டதில்ல. அப்படி யாரும் அடம்பிடித்து வந்தாலும் அவனை கொல்லாம விட மாட்டேன். ஆனா உன்னை நான் தான் வர வச்சேன். ஏன்னா எனக்கு உன் மேல கிடைத்த நம்பிக்கை வேறு யார் மேலேயும் கிடைக்கல. என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? உன்னோட எல்லா கேள்விக்குமான பதில் நாளைக்கு நான் சொல்லுவேன். ஏன் இன்னைக்கு ராகு காலமா? நான் தப்பா ஏதும் கேட்டுட்டேனா? இல்ல. ஆனா இன்னைக்கு என்னால் சொல்ல முடியாது. நான் உனக்கு நாளைக்கே எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நீ போய் உன் வேலைய பாரு. சரி நீங்க நாளைக்கே சொல்லுங்க. ஆனா என்னோட குட்டி குட்டி ஆசையெல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்ன சொல்லு. முதல்ல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்கிட்ட எப்போதுமே நீங்க இப்படியே அழகான முகத்தை வச்சுட்டு இருங்க, மாறிடாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவிங்களா? ஆமா, நான் நினைத்தால் மட்டும்தான் யார் கண்ணுக்கு வேணும்னாலும் தெரிவேன். அப்போ அந்த என் கூட சுத்துவானே ஜீவா, அவனை எப்படியாச்சும் பயமுறுத்துவீங்களா? ஏன்டா அவன் மேல இவ்வளவு கடுப்பு? பின்ன என்னங்க, அவன் ரொம்ப மோசம். எனக்கு பேய்னா எவ்வளோ பயம் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை பயமுறுத்திட்டே இருப்பான். சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன் இங்கே பேய் இருக்குன்னு நம்பணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? இப்போ அவன் அரண்மனையை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனை பயமுறுத்தலாம் வாங்க. நீ எங்க போகிறாய்? அவனை பயமுறுத்ததா? நீயா பயமுறுத்த போற? நோ நோ நோ, நீங்க தான். அப்ப மூடிட்டு நீ என் பின்னாடி வாடடா வெங்காயம். என்ன பேய் மரக்கறி பாசை கதைக்குது? ஒருவேளை வெஜிடேரியன் பேயா இருக்குமோ? சரி நாம பின்னால போவோம் என்று எண்ணிக்கொண்டே அவள் பின்னாடி சென்றான். மாயாவோ ஜீவாவின் பின்னே பின்தொடர்ந்து கொண்டிருக்க, ஜீவாவிற்கு ஏதோ ஒரு நிழல் பின் வருவது போல் தெரிந்து திரும்பி பார்க்க அங்கு ஒன்றுமே இல்லை. என்ன ஜீவா, நீயே இதுக்கெல்லாம் பயப்படலாமா என்று எண்ணிக்கொண்டே சென்றான். அவன் பின் சென்று அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்தாள் மாயா. ஜீவாவோ அந்த அரண்மனையின் ஒவ்வொரு இடத்தையும் தன் கேமராவில் படம் எடுத்து கொண்டிருந்தான். இதை பார்த்த மாயா, ஐயா ஜாலி ஜாலி, ஜீவா போட்டோ எடுக்கிறான், நாம போய் போஸ் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஜீவா எடுக்கின்ற ஒவ்வொரு படத்துக்கும் போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த அஜய் மனதுக்குள், போட்டு தாக்குற பேயாதான் பார்த்திருக்கான். இது என்னடான்னா போட்டோக்கு போஸ் கொடுக்குதே. ஒருவேளை சாகரத்துக்கு முன்னாடி மாடலிங்ல இருந்திருப்பாளோ? யாருக்கு தெரியும்? இப்ப எல்லாம் 2 போஸ் கைய கால தூக்குனாலே மாடலிங் ஆகிடுது என்று நினைத்து கொண்டு அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்தான். ஜீவாவோ தான் எடுத்த போட்டோஸை மறுபடியும் பார்த்தபோது ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு வெள்ளை உருவம் இருப்பது தெரிந்தது.
அதை பார்த்த ஜீவா பயந்து போய் கலையும் அவளது தோழிகளும் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடி சென்றான். அதை பார்த்த கலை, டே ஜீவா என்னடா ஆச்சு, எதுக்கா இப்படி பதறி அடிச்சு ஓடி வர? கலை, நான் எடுத்த போட்டோஸ்லாம் ஒரு உருவம் நிக்குதுடி. என்னடா சொல்ற, காட்டு பார்க்கலாம். அந்த நேரம் அஜயோ மாயாவிடம், கலையை பயப்பட வச்சிடாத மாயா, அவ பாவம் என்று கேட்டான். அதுக்கு மாயா சிரித்து கொண்டே, பொறுத்திருந்து பார் என்று சொன்னாள். ஜீவா தான் எடுத்த போட்டோஸை கலைக்கும் அவளது தோழிகளுக்கும் காட்டினான். அவர்களுக்கு அந்த உருவம் எதுவும் தெரியவில்லை. ஜீவாவுக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரிந்தது. டே ஜீவா, நீயும் அஜு கூட சேர்ந்துட்டு பயமுத்துறியா? ஹே இல்லடி, இங்க பாரு, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. அப்ப எங்களுக்கு கண்ணுல பிரச்சனைன்னு சொல்றியா? அப்படி இல்லடா. ஏ இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே சாதாரணமாக வந்தான் அஜய். அஜய், இங்க பாருடா, இவன் பண்றத பேய் இருக்குன்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு வாரான். மச்சி இங்க பாருடா, எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? டே, உனக்கு கண்ணில் கோமா போலடா, அதுதான் அப்படி தெரியுது, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. பேய் வேணாண்டாம், இங்க இருக்கிறது நல்லதில்லை, இங்கிருந்து போயிடலாம். இதை நான் சொல்லும் போது யாராச்சும் கேட்டீங்களா? இப்போ நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன், நாம இங்க தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் போங்க என்று சொல்லிவிட்டு அஜய் அங்கிருந்து சென்றான். கலையும் ஜீவாவை பயப்படாதடா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாள். இங்கு அஜயும் மாயாவும் அறையில் இருந்து நடந்ததை எண்ணி பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். செம்ம மாயா, செம்ம செம்ம. ஆமாடா, அதுலயும் நீ சொன்ன பாத்தியா கண்ணில் கோமா, அது வேற லெவல்டா. சிரித்து கொண்டே, நான் இப்படி சிரித்து எவ்வளவு வருஷம் ஆகிருச்சு தெரியுமா? இப்ப மட்டும் என்ன கிளவியா போயிட்டியா? இள வயசுல சாகறதுக்கு கிளவியா வாழ்றது மேல் அஜய். ஓ சரி, நாளைக்கு உன் பிரச்சனையை சொல்லு, முடிச்சிடுவோம். சரி. அப்புறம் எனக்கு இன்னொரு உதவி. என்ன? எப்படியாச்சும் இங்கிருந்து போறதுக்குள்ள என்னையும் கலையும் சேர்த்து வச்சிடு. என்னை பார்க்க மாமி போலவாடா தெரியுது. வந்ததுல இருந்து நான் என் பிரச்சனையை சொல்லுவோன்னு பார்த்தா நீ தான் உன் பிரச்சனையை சொல்லிட்டே இருக்க. ஹே ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ். சரி சரி, நெஞ்சத்தை நக்காத, பண்ணி தொலைக்கிறேன். நீ என்னை லவ் பண்ண வேணாம் மாயா, அவளை பண்ண வச்சாலே போதும். டே மிளகா, நீ இன்னைக்கு செத்தடா. வா வா, பேயெல்லாம் டிரைவிங் பேசுதே, வேற லெவல். ஐயோ சூப்பர், இதுதான் யமனோட பொண்டாட்டி பெயர். இப்போ கூட யமனு கூப்பிட வெட்கப்படுற பாத்தியா? சோ ஸ்வீட். மவனே, இப்ப நீயே இங்கிருந்து ஓடலான்னு நானே ஓட வச்சிடுவேன். எஸ்கேப் என்று ஓடிவிட்டான். அடுத்த நாள் காலை அஜய் நித்திரை விட்டு எழும்போது அவன் முன்னாடியே மாய நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த அஜய், பேயே பேயே, எரும மாட்டு பேயே, தூங்கி முழிக்கும் போது இப்படிதான் முன்னுக்கு வந்து நிப்பியா? ஏண்டா? டே, முகத்துல முழிச்சா விளங்குமா நாளு? ஆமா, இவர் பெரிய அமெரிக்கா கூட்டி தொடக்கிற ஆளு. இவர் என் மூஞ்சில முழிச்சா ஜனாதிபதி அந்த வேலையை பறிச்சிடுவாரு. போடா இவனே, எனக்கு தேவைதான். ஹே ஹே, தெரியுதுல, வா உன்கிட்ட பேசணும். எங்க? என்னோட ரூமுக்கு வாடா என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து சென்றாள். அங்கு சென்று அங்கிருந்து ஒரு பெரிய பெட்டியை பார்த்து, அஜய் இதை திறடா, இதுக்கு என்ன இருக்கு, திறந்து பாரு. அஜய் அதை திறந்த போது அதில் எலும்புக்கூடு உடல் ஒன்று இருந்தது. அதை பார்த்ததும் அஜய் பயந்து கத்திக்கொண்டே அம்மா அம்மான்னு கீழே இருந்தான். பார்த்த மாயா, ஏண்டா என்னாச்சு, என்ன கேள்வி இது, முதல்ல இது என்ன? என்னோட உடல் அஜய், அது ஏன் இங்க இருக்கு, அதுவும் ஒரு அறைக்குள்ள? நான் இயற்கையா செத்திருந்தா ஒழுங்கா புதைச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனா நான் தான் கொலை செய்யப்பட்டவளாச்சே. என்ன சொல்ற மாயா, என்னாச்சு? சொல்றேன் அஜய். உனக்கு என்ன எப்போல இருந்து அஜய் தெரியும்? என்ன கேள்வி இது, நேற்றுல இருந்துதான். ஆனா எனக்கு உன்னை நான் சாகறதுக்கு முதல்ல இருந்தே தெரியும் அஜய். என்ன சொல்றாய் மாயா? ஆமா அஜய், நானும் உன்னை போல மீடியாவில் ஒர்க் பண்ண பொண்ணு தான். ஆனா என்ன, நீ வேற மீடியா, நான் வேற மீடியா. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே மாயா. உனக்கு மட்டும் இல்லையா அஜய், என்னை யாருக்குமே பெருசா தெரியாது. ஏன்னா நான் மீடியாவுக்கு வந்து 1 மாசம் கூட இல்லை, அதுக்குள்ள என்ன கொலை பண்ணிட்டாங்க. ஆனா ஏன், எதுக்காக, யார் உன்னை கொலை பண்ணது? உனக்கு மிதுரன்னா தெரியுமா? யார் அது? ஆமா ஆமா தெரியும், தினசரி மீடியால ஒர்க் பண்ற பையன் தானே? ஆமா, அதே மீடியால தான் நானும் ஒர்க் பண்ணேன். மிதுரன் பற்றி என்ன நினைக்கிறாய்? எனக்கு பெருசா பழக்கம் இல்ல மாயா, ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்லவன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நிறைய உதவி பண்ணுவானே. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அவனை லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை பற்றி தெரிஞ்சது. அவன் ஒரு போலி முகமூடி அணிந்து கொண்டுதான் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கான். அவனோட உண்மை முகம் எனக்கு தெரிஞ்சதாலதான் நான் இப்போ உனக்கு முன்னாடி ஒரு பேயா நின்னுட்டு இருக்கேன். என்ன சொல்ற மாயா? மித்ரன் நீ லவ் பண்ணியா? அது மட்டும் இல்ல, உன்னை கொலை பண்ணது அவனா? ஆமா. எனக்கு புரியுற போல சொல்லு மாயா. சத்தியமா ஒன்னும் புரியல. சொல்றேன். நான் இந்த மாயநதி அரண்மனையோட மூத்த பொண்ணு அஜய். இந்த அரண்மனைய ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ முன்னுக்கு பார்த்த என் வேலைக்காரன் கண்ணப்பன், அவர் எங்க அரண்மனையில எப்படி இருந்தவர் தெரியுமா?
இந்த கிராமத்துக்கு மாயநதி என்ற பெயர் எல்லாம் இல்லை. இந்த கிராமத்துக்கு செல்வபுரம் என்ற ஒரு பெயர் இருந்துச்சு. ஆனா அந்த பெயர் எங்க கிராமத்து மக்களை தவிர வேற யாருக்கும் தெரியாம போயிருச்சு. கிராமத்துக்குள்ள எங்க வீடு, அதாவது இந்த வீடு தான் செல்வந்த வீடு. இந்த வீட்ல நாம், எங்க அப்பா, அம்மா, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டின்னு எல்லோரும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பொண்ணுங்க. முதலாவதுனா இன்னொன்னு என் தங்கச்சி தியா. அந்த வேலைக்காரர் தான் எங்க வீட்ல வேலை செய்யற நல்ல விசுவாசமான ஒருத்தர். ரொம்ப நல்ல மனுஷன். அவர நாங்க எங்க வேலைக்காரன் என்று பார்த்ததே இல்லை. அவரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். அப்படி நாங்க எல்லாரும் ஹேப்பியா இருக்கும்போது தான் என் தங்கச்சி தியா படிப்பு விஷயமா 4 வருஷத்துக்கு முதல்ல வெளிநாடு போனா. அவ வெளிநாட்டுக்கு படிக்க போய் 1 வருஷத்துல எனக்கு தினசரி மீடியால ஒர்க் கிடைச்சிச்சு. அப்போ அங்க போக தான் நான் மிதுரனை பார்த்தேன். உன்னை போல தான் நானும் அவனை பார்த்ததுமே நல்லவனு தான் நினைச்சேன். எனக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. அதே போல தான் அவனும் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல பழகினான். போக போக எங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறிடுச்சு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னை பற்றி அவன்கிட்ட நான் எல்லாமே சொல்லுவேன். எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். எதையுமே மறைச்சுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்று மாயா சொல்லத் தொடங்க, கலை அஜு அஜு எங்கடா இருக்கா என்று தேடிக்கொண்டு மாயாவின் ரூம் வரைக்கும் வந்தாள். அவளை பார்த்ததும் மாயா அங்கிருந்து மறைந்து விட்டாள். அஜயோ கலை வேற தேடுகிறாளே, ஒரு ஸ்டோரி ஆசையா கேட்டுட்டு இருக்கும்போதுதான் என்ன அவ தேடணுமா என்று நினைத்து கொண்டு அஜய் அந்த ரூமில் இருந்து கலையை நோக்கி வந்தான். ஹே அஜு, என்னடா இங்க இருந்து வர்ற? காலையில இருந்து உன்னை காணோம்னு எல்லாம் தேடணும் தெரியுமா? ஓஹோ, மேடம் என்ன மிஸ் பண்ணீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, ஆனா தேடினேன். அதானே, மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்களா? என்னடா என்கிட்ட இருந்து லவ்வ சொல்வான்னு எதிர்பார்க்கறியா? நோ சான்ஸ். நீ தான் முதல்ல சொல்லணும். அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, சரி வா. எங்க கலை, இங்க வந்ததுல இருந்தே எல்லாரும் ஏதோ ஒரு பயத்திலே இருக்காங்க. சோ நாம எல்லாரும் இந்த அரண்மனைக்கு வெளியில இருக்க பார்க்குக்கு போலாம் வா. இப்பவே போகணுமா? ஏன்டா, ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? அப்படிலாம் இல்ல கலை, மியூசிக் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கேன். அதெல்லாம் பிறகு தேடலாண்டா, வா போலாம். கலை, அது வந்து என்னை விட உனக்கு நியூஸ் முக்கியமா போச்சாடா? அச்சச்சோ, அப்படிலாம் இல்லடி என்று அஜய் கூறிவிட்டு மலிப்பு கொண்டிருக்க, மாயாவும் அவனுக்கு மட்டும் தெரிகிற போல தோன்றி, அவ கூடவே போடா, என்னோட கதை அப்புறம் சொல்றேன். இப்ப விட்டனா அப்புறம் அவ உன்கிட்ட லவ் சொல்றது கஷ்டம். இப்ப அவ கூட போடா என்று சொல்ல, அஜயும் அதை கேட்டுவிட்டு கலை கூட வெளியே போனான். கலையும் அஜயும் பார்க்கில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இடையில் நீண்ட நேர அமைதி நிலவியது. இதை பார்க்க முடியாத மாயா அஜயின் அருகில் தோன்றி அவனோடு நடந்து கொண்டே, டே இதுக்கடா நீ கலை கூட வந்த? அச்சோச்சோ, பக்கத்துல கலை வேற இருக்காளே. இப்ப மாயா கூட சேர்த்து கதைக்க நம்மளை பைத்தியம்னு நினைச்சிட்டாலும் என்ன பண்றது என நினைத்து கொண்டு மாயாவுக்கு மட்டும் புரியும்படி மெதுவாக வேற என்ன பண்றது என்று கேட்டார். உனக்கு பிறகு பிறந்தவன் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்னென்னமோ பண்றான். நீ என்னடானா இப்பவும் லவ் சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு இருக்க. அவளும் லவ் பண்றான்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னடா? பேய வாய மூடு பேய, அவ அமைதியா வர்றா, அப்புறம் எப்படி நான் கதைக்கிறது? டே மாயான்னு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்றது? அவசரத்துல பேய் தான் நல்லா இருக்கு. அதை விடு. இங்க நீ பொண்ணா இல்ல அவ பொண்ணா? என்ன கேள்வி இது? நான் தான் பொண்ணு. என்ன? அச்சச்சோ, வாய் வேற கோளாறு பண்ணுதே. உனக்கு வாயில கோமான்னு தெரியும். அவ அமைதியா இருந்தா நீ ஏதாச்சும் கதைப்பாயின்னு எதிர்பார்க்கறாள்டா. அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அட ஆமா, நீ பொண்ணுல, அதை வேற அடிக்கடி மறந்து தொலைக்கிற. அப்பப்போ ஞாபகம் எடுத்து மாயா என்று சிரித்து வைத்தான். எல்லாம் என் விதிடாம். உன்கிட்ட எல்லாம் மொக்க கலாய் வாங்கிட்டு பேசாம இருக்கேன் பாத்தியா? எல்லாம் என் விதி. உனக்கு உதவி வேணும்னா வேணாமா? வேணும் வேணும், அப்ப சகிச்சுக்கோ. ஊர்ல எல்லா படத்தையும் பேய் மிரட்டி தான் பார்த்திருக்கேன். இங்கதான் தலைகீழா நடக்குது. எல்லாம் கால கொடுமை. அதுதான் அஜய் என்றது. நீ அஜய் இல்ல, அண்டாவாய். என்ன கலாய்க்கிறியா? டேய், இவ்வளோ தூரம் என் கூட கதைக்க தான் அவளோட வந்தியா? கத்திரிக்கா அவளோட கதடா. பாவம் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. என்ன கதைக்கிறது? கலை, உனக்கு பைத்தியமா என்று கேளு. என்ன பேய், இதெல்லாம் ஒரு கதையா? பின்ன என்னடா, என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? நீ தான் ஏதாச்சும் பேசணும். வெயிட் அண்ட் வாட்ச் என்று இந்த கருமத்தை நான் வேற பார்க்கணுமா? பார்த்து தொலைக்கிறேன். அஜய் கலையின் கைகளை பிடித்தான். அதை பார்த்த கலைக்கு ஒரே வியப்பாக இருந்தது. உள்ளுக்குள் சந்தோஷமாகவும் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காது அவனையே ஒரு பார்வை பார்த்தாள். என்ன பாக்குற கலை? ஒன்னும் இல்லடா. நான் உன் கையை பிடிச்சதுல எதுவும் தப்பா இருக்கா? என் மேல எதுவும் கோவம்? சீச்சி, அப்படிலாம் இல்லடா, ஒரு கோவம் இல்லை. அப்ப காலம் முழுவதும் இப்படியே உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட உன் கணவனா நான் வரலாமா? திடீர்னு லவ் ப்ரப்போஸ கலை கொஞ்சமும் நிலை மாறித்தான் போனாள். அஜய் இப்படி திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு அவன் நினைக்கவே இல்லை. கலை மட்டுமல்ல,
அவன் அருகில் நின்ற மாயாவுக்கே அவ்வளோ வியப்பு. மாயாவோ அவனிடம், டேய் நான் கூட நீ ஒரு பைத்தியம், பயந்தாங்கோலி, இந்த ஜென்மத்துக்கு லவ்வெல்லாம் செட்டே ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ திடீர்னு சொல்லிட்டா, வேற லெவல்டா நீ என்று சொல்ல, அவனும் அதை கேட்டு மெல்ல சிரித்துவிட்டு கலையை பார்த்து, என்ன கலை, ஏதாச்சும் சொல்லு. எவ்வளோ நேரம் அமைதியா நிப்பாய், உனக்கு என்ன பிடிக்கலையா? அவன் அவ்வாறு கேட்க திடீரென்று ஒரு சத்தம். திரும்பி பார்த்தபோது அங்கு ஜீவாவும் கலையின் தோழிகளும் கைத்தட்டி சிரித்துக்கொண்டு நின்றிருந்தார்கள். அதை பார்த்த அஜய், டே எதுக்குடா சிரிக்கிறாய்? பாரா, இன்னைக்காச்சும் லவ்வ சொன்னியா, அதுதான் சிரிச்சேன். அதுக்கு எதுக்குடா சிரிக்கிற? மச்சி, சிரிப்பு வந்தா சிரிக்கணும், பின்ன அழுதுட்டா இருக்கிறது? சரி, நீ இதை கவனிக்காம உன் லவ் மேட்ருக்கு முடிவை கேளு. போடா எரும மாடு, நீ சொல்லு கலை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உண்மையே சொல்வா, பொய் சொல்லவா அஜ்ஜு? பொய் சொல்லு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா, ஐ லவ் யூடா. அப்போ உண்மை, நான் உன்னை தாண்டா கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், உன் கூடயே வாழணும்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூடா. அச்சச்சோ, என்னால் நம்பவே முடியலடி, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அஜய் கலையை சந்தோஷத்தில் கட்டி அணைத்து கொண்டான். அதை பார்த்த மாயாவோ, டே போதுண்டா, நிறுத்துடா, ஒரு சிங்கிள் பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு பண்ற வேலையாடா இது என்று சொல்ல, அஜயோ மெதுவாக, நீ சிங்கிள் பொண்ணை லவ் பண்ணிட்டு செத்து போனா நீ சிங்கிள் பொண்ணு இல்ல, சிங்கிள் பேய். டே பேய்ன்னு சொல்லாதடா, சிரிக்காத. அஜு, நான் இவ்வளோ சீக்கிரம் லவ் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் கூட தான் எதிர்பார்க்கல. என்னடா சொல்ற? சும்மா. எனக்கு இப்போ இருக்க சந்தோஷத்துக்கு இப்போவே இங்கிருந்து போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குடா. என்ன அவசரம்? முதல்ல வந்த வேலையை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிடா. அவர்கள் அவ்வாறு பேசி கொண்டிருக்க மாயாவோ மனதுக்குள், அச்சோச்சோ, இவன் வேற கலக்கிட்ட லவ்வ சொல்லிட்டானே, இனி அவன் முக்கால்வாசி நாளும் அவ கூட தானே கொண்டாடுவான். நான் தனியா இதை பார்த்து பார்த்து கதறணுமே, என்ன பண்ணலாம்? ஐடியா, நாம போய் ஜீவா கூட விளையாடலாம். பயப்புள்ள என்னை பார்த்தாப்பிலே பயப்படுது, அதையே பண்ணலாம் என்று யோசித்து விட்டு ஜீவாவின் அருகே சென்றாள். ஜீவாவும் அஜயும் கலையும் லவ் பண்றதை பார்த்து, சி, பயந்து பயந்து இருந்தவனுக்கெல்லாம் லவ் செட் ஆயிடுச்சு, நாம இன்னும் சிங்கிளாவே தான் இருக்கோம், எல்லாம் தலைவிதி என்று புலம்பிக் கொண்டிருந்தான். மாயாவோ அதை பார்த்து சிரித்துவிட்டு கையில் ஒரு தேங்காய் தும்பு போல ஒன்றை எடுத்து அவன் மூக்கிற்கு அருகில் கொண்டு சென்றாள். அவனுக்கு அந்த தும்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவள் அந்த தும்பை அவனின் மூக்கிற்குள் கொண்டு போக அவனோ தொடர்ந்து தும்ப தொடங்கினான். மாயாவோ மனதிற்குள், கொஞ்சமாவது பயப்படானா பாரு, தும்மிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்து, இவன் கூட இருந்தா நமக்கு கொரோனா வந்துவிடும், ஆனா நான் தான் பேய் ஆச்சு, எனக்கு எப்படி கொரோனா வரும்? கொரோனா தான் என்னை பார்த்து பயந்து போகும் என்று தனக்குத்தானே சொல்லிவிட்டு அவனோட விளையாடி கொண்டிருந்தாள். அவனின் தொடர் தும்மலை கவனித்த அஜய் அங்கு ஓடி வந்து மாயா செய்யும் வேலையை பார்த்து சிரிக்கத் தொடங்கினான். அதை பார்த்த ஜீவா தும்மிக்கொண்டே, டே அஜய், இந்த தும்ப பாருடா, எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, என்னோட மூக்கோட விளையாடிட்டு இருக்கு, ஹாஹாஹா என்று சிரித்துக்கிட்டு, நல்லா அனுபவிடா. அஜய் மாயாவை பார்த்து, பாவம் நிறுத்திடு என்று கண்ணசைக்க அவளும் நிறுத்திவிட்டு ஜீவா என்ன சொல்றான் என்பதை அஜய் அருகில் நின்று கேட்டான். டே அஜய், எனக்கு என்னமோ இந்த இடம் சரியா தோணலடா. டேய், அப்படியெல்லாம் இல்ல, அந்த தும்பு காத்துல வந்திருக்கும், உன் மூக்குல யாரோ சூனியம் வச்சுட்டாங்க போல என்று சொல்லி சிரிக்க, மாயாவோ, நான் தான் சூனியம் வச்சேன்டா என்று அஜய்க்கு சொல்லி சிரித்து கொண்டிருந்தாள். டே, என்ன கலாய்க்கிறியம் என்று சொல்லி விட்டு கோவத்துடன் ஜீவா அங்கிருந்து சென்றான். இங்க பாரு மாயா, அவன் பாவம், எதுக்கு இப்படி பண்ற? பின்ன என்னடா, நீயும் லவ் பண்ண போயிட்ட, அப்புறம் நான் யார் கூட கதைக்கிறது? அதுதான் போர் அடிக்குதுன்னா அவன் கூட விளையாடினேன். நீ பண்ண வேலையால இப்ப பாரு, அவன் தும்மிட்டே இருக்கான், அவனுக்கு மூக்குல கோமாடா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல இப்படி ஒரு காமெடியான பேயை இப்போதான் பாக்குறேன். ஆமா, இதுக்கு முதல்ல 10,000 பேய் கூட தொடர்பு வச்சிருந்த பாரு. என்னை கலாய்க்க வந்துட்டாலே பேய்களாம் பயந்துட்டு இருந்தவன் தானே நீ? ரகசியத்தை எல்லாம் வெளில சொல்லக்கூடாது. ஆமாமா, பரக ரகசியம், போடா அங்கிட்டு என்று அந்த மாயா சொல்லிவிட்டு சென்றாள். அதெல்லாம் மீதி ஸ்டோரிய சொல்லு என்று கேட்க, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுடா. ஏன்? இப்போ நான் நல்ல மூட்ல இருக்கேன், நாளைக்கு மார்னிங் சொல்றேன். என்ன மாயா நீ இப்படி பண்ற? இங்க பாரு அஜய், நான் சோகமா இருக்கும்போது தான் என்னால கதை சொல்ல முடியும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி சுட சுட சொல்லணும்னு இருப்பேன். இப்ப பாரு, நான் ஜீவா கூட விளையாடி இப்ப சிரிச்சு சிரிச்சு நல்ல மூடுக்கு போயிட்டேன். சோ இப்ப சொல்ல முடியாது. ஓ மை கடவுளே! சரி வா விளையாடலாம். என்னது விளையாடலாமா? லூசா உனக்கு? ஏன்டா, பின்ன பேயன்னா பிறகு எப்படி விளையாடுவாய்? மண்ணாங்கட்டி, நான் சொன்னது அடுத்தவனை பயமுறுத்தி விளையாடுவனும். ஓ சரி, யார் பயமுறுத்தலாம்? சரி, இப்ப யாரை பயமுறுத்தலாம்? ஜீவா. என்ன மாயா, உன் கவனம் எப்ப பாரு அவன் பக்கமே போகுது, என்ன நடக்குது? நான் அவனை என்னோட க்ரஷ்ஷா தத்தெடுத்துட்டேன்டா. உனக்கு செத்த பிறகு க்ரஷ் கேக்குதா? ஆமாண்டா. ஹே, நீ என்ன வெஜிடேரியன் பேயா? ஆமாடா, எப்படி தெரியும்? பின்ன எப்ப பாரு வெங்காயம், தக்காளி, மிளகான்னு திட்டிட்டே இருக்காயே, அதான்.
அப்ப நான் வெஜிடேரியன் பேய்னா மீன், பேனு, முதல்ல தவளை, இறால், கோழி இறைச்சி, ஆடுன்னு திட்டிட்டு இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கட்டைய வைக்கிறியே! அதுதான் மாயா ஸ்டைல். அப்போ எனக்கு சந்தோஷம். ஏன்டா நீ வெஜிடேரியன் பேய் தானே, ஸோ மனுஷரெல்லாம் கொல்ல மாட்டாய். யார் உனக்கு சொன்னது? நான் தான். நான் மனுஷரை சாப்பிட மாட்டேனே தவிர கொல்ல மாட்டேன்னு இல்ல. உண்மையா சொல்றேன், நீ ரொம்ப வித்தியாசமான பேய் தான். ஆமாடா, எனக்கே அது நிறைய தடவை தோணியிருக்கு. எல்லாரும் பேய்னா பயங்கரம், பழிவாங்கும் படலம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ரொம்ப காமெடியா இருக்கேன்ல. அதேதான் அதேதான், நீ காமெடி பேய் தான். நோ நோ, ஆமா ஆமா, சரி விடு, அப்படியே இருந்துட்டு போறேன். இவ்வாறு அன்றைய நாள் காமெடியாக செல்ல, அடுத்த நாள் காலையில் அஜய் எழுந்ததுமே மாயா ரூமுக்குள் சென்றான். அங்கு மாயாவோ சுவற்றில் தொங்கிக் கொண்டே வௌவால் போல தூங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த அஜய் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினான். அவனின் சிரிப்பு சத்தத்தில் எழுந்த மாயா எதுவும் புரியாதது பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு நின்றாள். எதுக்குடா சிரிக்கிற? என்னடி வௌவால் போல தூங்குற? அது பழகிருச்சுடா, அப்படி தூங்குனாதான் தூக்கமே வரும். அது சரி, உன் கதைய சொல்லு. சரி, நான் எதுல விட்டேன்? சந்தோஷ். நான் அந்த படம் பார்த்துட்டேன். சரி சொல்லு. நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் தற்செயலா அவனது போனை எடுக்க வேண்டிய நிலை வந்துச்சு. அப்போ அவனுக்கு ஒரு கால் வந்தது. அதை நான் எடுத்து காதில் வைத்த போது மறுபக்கத்திலிருந்து ஒரு பொண்ணு கதைத்தாள். நானும் ஃப்ரெண்ட் போல நினைக்க, நான் கதைக்க முதலே அந்த பொண்ணு, டே மிது, எங்கடா இருக்க? உனக்காக இங்க நான் ஒருத்தி லவ்வர்னு எதுக்கு இருக்கேன்? உடனே என்ன பார்க்கவா என்று கதைத்து விட்டு அவளே கட் பண்ணி விட்டாள். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்றதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்ன போல நிறைய பொண்ணுங்கள லவ் பண்ணியிருக்கான். ஆனா எதுக்காக? பணத்துக்காக. என்ன மாயா சொல்ற? ஆமாடா, எல்லாம் என்னோட சொத்துக்காக தான். என்னோடது மட்டும் இல்ல, என்ன போல நிறைய பணம் காசு இருக்கவங்கள தான் அவன் லவ் பண்ணி ஏமாத்துறான். என்னாச்சு என கேட்க, நான் மிதுரனை வர அவன்கிட்டயே நேரடியா கேட்டுட்டேன். என்னடா ஏமாத்துறியா அது இதுன்னு. அதுக்கு அவன், நான் உனக்கெல்லாம் பொறுமையா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு போனான். நானும் அவனை தடுக்கவில்லை. சில நாட்களாக அவனை நான் காணவே இல்லை. வேர்க்கைக்கும் வராம எங்க போனான் என்று தெரியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் உன்னை பார்த்தேன். நீ கலைக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்ததை பார்த்தேன். அதை பார்த்தது எனக்கு ஆரம்பத்துல கோவம் தான் வந்துச்சு. ஒருவேளை நீயும் கலையை ஏமாத்திடுவியோ, எல்லா பசங்களும் இது போலதான் இருப்பாங்கன்னு தப்பா நினைச்சேன். அதை பார்த்ததும் கோவத்துல நான் கலைக்கிட்ட போய் உன்னை பற்றி கேட்டேன். கலைக்கு எனக்கு தெரியும், உனக்கு தான் என்ன தெரியாது. என்ன சொல்றாய் மாயா? கலைக்கு உன்னை தெரியுமா? ஆமா, நான் கலைக்கிட்ட உன்னை பற்றி கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, நீதான் மாயா அவனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. எல்லா பசங்களும் அப்படி இல்ல. அவன் என்ன உண்மையா லவ் பண்றான். ஆனா இப்போ வரைக்கும் என்கிட்ட லவ் சொல்லல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் எனக்கு உண்மையாதான் இருப்பான்னு சொன்னான். ஆமா, உண்மையாதான் சொல்லியிருக்கா. என்ன வெட்கமா? அடைச்சி நிறுத்து. பார்க்க முடியல. சரி சரி சொல்லு. சரின்னு நான் கலைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போனேன். என் மனசு முழுவதுமே அந்த நேரம் நீ மட்டும்தான் இருந்த. கலை ரொம்ப கொடுத்து வச்சவ என்று நினைச்சேன். உன்னை போல ஒருத்தன் ஏன் எனக்கு கிடைக்காம ஒரு கேவலமான் கிடைச்சான்னு யோசிச்சேன். எனக்கு அன்னைக்கு தெரியல அதுதான் என்னோட கடைசி நாள் என்று. என்ன சொல்ற மாயா? ஆமா, அன்னைக்கு எங்க வீட்ல இருக்க எல்லாருமே ஏதோ நேர்த்தி பூஜைன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. நான் வேலைன்றதால போகல. நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டை போக அங்க மித்ரன் நின்னுட்டு இருந்தான். எனக்கு எதுவுமே புரியல. அப்போ நான் ஏன் எதுக்கு இங்க வந்தாய்? அதுதான் என்ன நீ ஏமாத்திட்டல, பிறகு எதுக்கு என் வீட்டுக்கு வந்தாய் என கேட்க அவனோ, என்ன சொல்ல இப்படி சொல்லிட்டாய்? நீ என்னோட உயிராச்சே. டேய், இனியும் உன் நடிப்பை என்கிட்ட செல்லாது. பேசாம இங்கிருந்து போயிடு. இங்க பாரு மாயா, எனக்கு தேவை உன் பணம், சொத்து உன்னோடது மட்டும் இல்ல. எந்த பொண்ணுகிட்ட பணம் இருக்கோ அவங்கள நான் பாவேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவங்களோட சொத்தை என் பேர்ல மாத்திட்டு அவளை நான் துரத்திடுவேன். அதுதான் என்னோட வேலை. அதுல நீயும் ஒண்ணு. ச்சீ, இவ்வளோ கேவலமான ஜென்மமா நீ? ஆமா, கேவலமான ஜென்மந்தான். இப்போ அதுக்கு என்ன? எனக்கு தேவை பணம். அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அது கனவுலையும் நடக்காதுடா. ஆமா டியர், கனவுல எப்படி நடக்கும்? நிஜத்துல தானே நடக்கும். இதோ இப்பவே நடந்து காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு தாலியை எடுத்து என் கழுத்துல கட்ட எனக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்தான். அவன் எனக்கு பக்கத்துல வந்து, இதோ இப்பவே உன் கழுத்துல இந்த தாலியை கட்டி உன் சொத்துக்கு அதிபதியாகி காட்டுறேன் என்று சொல்லிட்டு என் கழுத்துல அதை கட்ட வந்தான். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு மாயா? சொல்றேன் இரு அஜய். அப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீட்ல வேற யாரும் இல்லையே. சோ நான் பக்கத்துல இருந்த ஒரு பூச்சாடியை எடுத்து அவன் தலையில ஓங்கி அடிச்சிட்டேன். அப்படி அடிக்க அவன் தலையை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். சரின்னு நான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகும்னு அங்கிருந்து ஓட விளக்கிட்டு அவன் என்னோட கையை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிட்டு எனக்கு கன்னத்துல ஒரு அறை செஞ்சுட்டான். அந்த அறையில நான் அரை மயக்கத்துக்கு போயிட்டேன். ஆனாலும் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனம் தான் இருந்தேன்.
மறுபடியும் என்கிட்ட தாலி கட்ட வர நான் மறுபடியும் அவனை தள்ளி விட்டுட்டு எழும்ப அவன் என் தலையை பிடிச்சு சுவர்ல மறுபடியும் மறுபடியும் அடிச்சுட்டே இருந்தான். எனக்கு தலையில இருந்து ரத்தம் வேற வந்துட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல தான் எனக்கு என் தங்கச்சி தியா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஆனா என்னோட போனை நான் எடுக்கிறதுக்கு முதல்ல மிதுரன் எடுத்துட்டான். அதுல தியாவோட பேரை பார்த்ததுமே, ஓஹோ உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்காளா, அதை நான் எப்படி மறந்துட்டேன். உன்னை இனிமேல் டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயே என்ன போட்டு கொடுத்துடுவாய். உனக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சு. ஸோ இனியும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறது எனக்கு நானே வைக்கிற பெரிய ஆப்பு என்று சொன்னான். அப்போ அதை கேட்டு நான் உடனேயே என் தங்கச்சி என்ன பண்ண போற என்று கேட்க அவனும் சாதாரணமாக வேற என்ன, அடுத்தது அவளை தான் லவ் பண்ணி வெட்டிங் பண்ண போறேன். அப்படியே அவகிட்ட இருந்து சொத்தை ஆட்டை போடுறதா நீ செத்த அடுத்த வாரிசு அவதானே என்று சொன்னான். நானும் அவன்கிட்ட வேணாண்டா அவ வாழ்க்கை கெடுத்துடாத ப்ளீஸ்னு கெஞ்ச கெஞ்ச அவன் அதை கேட்கவே இல்லை. கடைசியில நான் அவனோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அவன் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவன் தன்னோட கால் செருப்பாலே என்னோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான். என்னமாயா சொல்ற, அவன் இவ்ளோ கேவலமா இருக்கானா? ஆமா அஜய். இதோ இதோ இந்த இடத்துல தான் கொலை பண்ணான். அப்புறம் என்னோட குடும்பமும் கிராமத்துல இருந்து வர அவன் அவர்களுக்கு முன்னாடி அவனோட முகத்தை காட்டிக்கொள்ளாம அவனோட அடியாட்களை வச்சு அவங்களையும் இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாம தடுத்துட்டான். அவன் தன்னோட முகத்தை காட்டினா தியா வாழ்க்கைக்குள்ள போக முடியாதுன்னா இவ்ளோ பண்ணான். மாயா உங்க அப்பா போய் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கலாமே. அவருக்கு தான் ஒரு பிரச்சனையும் தெரியாது அஜய். அது மட்டும் இல்லாம என்னை பற்றி எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. நான் இருக்கேனா செத்துட்டானா கூட தெரியாது. என்னோட அப்பா கிட்ட அவன் மறுபடியும் இந்த அரண்மனைக்குள்ள உன் குடும்பம் போச்சுன்னா தியாவோட உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி மிரட்டு வச்சிருக்கான். அதனாலே எங்க அப்பா ஒன்றும் பண்ணாம அமைதியா போயிட்டாரு. ரொம்ப கில்லாடியான வேலையை தான் பார்த்துருக்கான். ஆமா அப்போ அந்த கண்ணப்பன், நான் சாகும்போது கண்ணப்பன் இங்க இல்ல அஜய், வெளியே போயிட்டாரு. அப்புறம் மித்ரன் இங்கிருந்து போகும்போது தான் அவனை பார்த்தாரு. அவன் மேல சந்தேகப்பட்டு அவனை பிடிக்க போக அவன் அவரோட தலையில பூச்சாடியை போட்டு ஓடிட்டான். அப்புறம் அவனோட அடியாட்களும் அவரை அடிச்சு உதைச்சு அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. அவரை எப்படி உயிரோட விட்டாங்க? அவர் அடிச்சு அடிச்சு கொலை பண்ணதான் பார்த்தாங்க அஜய். ஆனா அவர் மயக்கம் அடைஞ்சு பார்த்துட்டு செத்துட்டாருன்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே போகாம இங்க வந்து என்ன பார்த்தாரு. என்னை பார்த்து அழுது அழுது அப்புறம் என்னோட ரூம்லயே என்னை புதைச்சிட்டு போயிட்டாரு. அவர் கொஞ்ச நாளே என்னோட இந்த பெட்டிக்கு பக்கத்திலேயே மாயாமா மாயாமான்னு அழுதுட்டே இருந்தாரு. அப்போதான் நான் வந்தேன். மறுபடியும் நான் பேய வந்ததால தான் எனக்கு பாதுகாப்பு இங்கேயே இருக்காரு. யாரையும் அவர் உள்ளவே விடாம வச்சிருந்தாரு. ஓ ஆனா அவர் ஏன் இப்படி இருக்காரு ரொம்ப பயங்கரமா? ஏன்னா அவர் ஒரு நொடி கூட என்னை விட்டு விலகக்கூடாதுன்னு ராத்திரி பகல்னு இங்கேயே தான் இருக்காரு. ஓ இப்ப என்ன பண்ற பிளான்ல இருக்காய்? நான் உனக்கு என்ன பண்ணணும்? என்னோட தங்கச்சி இன்னும் 3 நாள்ல இங்க வரப்போறா. மித்ரன் அவளை லவ் பண்ண வைக்க என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா ஒரே விஷயம் ப்ளீஸ், என்னோட தங்கச்சி என்ன போல யாரையும் உடனே நம்ப மாட்டாள். நம்பினா அவன் கொலைகாரனா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவா. அதனால அவனை நம்புறதுக்கு முன்னமே மிதுரனை நான் கொல்லணும், அதுவும் என் கையால. ஓஹோ இப்ப நான் என்ன பண்ணணும்? 3 நாளா அவ இங்க வந்து அவ அப்பா அம்மா இருக்க இடத்துக்கு தான் போவா. ஆனா இந்த அரண்மனைக்கு அவளை வர வைக்கணும். அவளை இங்க வர வச்சாதான் என்னால அவனை இங்க வச்சே கொல்ல முடியும். எனக்கு இந்த அரண்மனைக்குள்ள தான் அதிகப்படியான சக்தி இருக்கும். இதை தாண்டி போக எனக்கு உடல் வேணும். அது கிடைச்சாதான் வெளியே போகவே முடியும். அதனாலதான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறேன். ஓகே முதல்ல கண்ணப்ப வடிவமா மாத்துவோம். அப்புறம் இந்த அரண்மனைக்கு பெயிண்ட் பூசி அழகா மாத்துவோம். அப்போதான் தியா இங்க நம்பி வருவான். இல்ல அஜய், கண்ணப்பனை மாத்து, அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க மிதுரனோட ரத்தக்கரை பட்ட பிறகுதான் இந்த அரண்மனை மாறணும். அதுக்கு முதல்ல மாத்துனா அதுக்கு பிறகு அவனோட ரத்தமே இங்க அசிங்கமா இருக்கும். ஆனா அரண்மனை மாத்தாம எப்படி தியாவை வரவழைக்கிறது? நான் தியா கிட்ட பேசுறேன். ஆனா எனக்கு ஒரு உடல் வேணும், அதுதான் பிரச்சனை. நீ என்னோட உடம்புக்குள்ள வாவே. அது ரொம்ப கஷ்டம் அஜய். நீ தியாவை மீட் பண்ண போகும்போது ஒரு பொண்ணு இருந்தாதான் அவளுக்கு நம்பிக்கையா இருக்கும். அப்ப கலையோட உடம்புல வா. என்ன சொல்றாடா? இது ரொம்ப பெரிய பிரச்சனைடா. கலை பாவம். அதெல்லாம் ஒண்ணுமில்லை, கலையை நான் பார்த்துப்பேன், நீ வா அது போதும். உண்மையாவா சொல்ற? இதை பற்றி அவகிட்ட சொல்ல போறியா? வேணாம், அவகிட்ட சொன்னா பயந்துடுவா. சோ பிறகு சொல்லிக்கலாம். நீ அவ உடம்புல ஏறிடு. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ உதவி செய்வேன்னு. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தான். உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் மாயா. உன்னை போல நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாற்றணும். ஸோ நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன். சரிடா, ஓகே. நான் கண்ணப்பனை கூட்டிட்டு போய் அவரை முழுவதுமா மாத்திட்டு கூட்டிட்டு வரேன். சரிடா. அஜய் கண்ணப்பனை பார்க்க மாயா அறையிலிருந்து வெளியே வர அங்கு ஜீவா அவனை பார்த்து கொண்டிருந்தான். அவை பார்த்ததும் அஜய், ஐயோ நாம பேசினதை கேட்டிருப்பானோ என்னை யோசித்து கொண்டே மாயாவை கண்ணை சேர்த்து வர சொல்ல
மாயாவும் அங்கு வந்து ஜீவாவை பார்த்தாள். அவனோ அஜயை பார்த்து முறைத்து கொண்டே நின்றிருந்தான். மாயாவோ, ஐயோ ஜாலி ஜாலி, என் கிரஸ் எழும்பிட்டாரு, நான் போய் அவர் கூட விளையாட போறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் சென்றா. ஜீவாவோ அஜயை பார்த்து, என்னடா நடக்குது இங்க? பூச்சு பூச்சு எல்லாம் கேட்டுருச்சு போல, கண்டுபிடிச்சிட்டான் போலயே. டேய், நான் கேட்குறேன், அமைதியாவே இருக்க. என்னடா, என்ன பேசுற? நடிக்காதடா. வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டல. டேய், அப்படிலாம் இல்லடா, நான் சொல்றத பொறுமையா கேளு. இனி என்னத்த கேட்கறதுல இருக்க? இவ்ளோ வருஷத்துல ஒண்ணுமே மறைச்சதில்ல. இப்ப இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்ட பாத்தியா? டேய், சொல்றத கேளு. மாயாவோ மனதுக்குள் இவனுக்கு என்னாச்சு என்று யோசித்துக் கொண்டு இருந்தாள். இனியும் உன் பேச்ச கேட்க மாட்டேன். முதல்ல நான் இங்கிருந்து போக போறேன்டா. டேய், ஏன்டா, என்னடா? பின்ன நீ எனக்கு சொல்லாம நிறைய சாக்லேட் கொண்டு வந்து வச்சிருக்க. எனக்கு காட்டவும் இல்ல, தரவும் இல்ல. எல்லாம் கலைக்குதானே? உன் ஃப்ரெண்டு பத்தி யோசிச்சு பாத்தியா? நீ வந்ததுல இருந்து எதையோ மறைச்சு பாத்தியா? ஒரே ஒரு சாக்லேட் ஆச்சும் தந்தியா? இப்பதான் உன் பேக்ல பார்த்தேன், எவ்வளோ சாக்லேட்டு. இதை கேட்ட அஜய்க்கும் மாயாக்கும் ஒரு நிமிடம் ஒரே ஒரு தடவை இவனை கொலை பண்ணா எப்படி இருக்கும் என்ற லெவலுக்கு கோபம் வந்துச்சு. மாயாவோ அவனுக்கு கேட்காதவாறு, டே சாக்கிக்கு பிறந்தவனே, என்னை கேட்ட ரத்தத்தையே சாக்கி செய்து தந்திருப்பேனேடா, அதுக்காக இப்படியாடா உயிரா வாங்குவ? டே அஜய், எதுக்குடா ஒன்றும் பேசாம அமைதியா நிக்கிற? எனக்கு சாக்கி தருவியா மாட்டியா? டே, என்னை கடுப்பை கிளப்பாதடா எரும மாடு பண்ணி பயிலே. இதுக்காக தான் விடிய காலையில கோச்சிட்டு வந்தியா? ஓடு, ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கோ. உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடி இருக்கே, கடவுளே என்னை காப்பாத்து. நண்பேண்டா, செருப்பாலே அடிப்பேண்டா, ஓடு என சொல்ல ஈ என்று இழுத்து கொண்டே போனான். ஜீவா போக மாயா அவனையே விடாது பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அஜய், மிஸ் பேயே, வலியுது, தொடச்சுக்கோ. என்னடா சொல்ற? அவன் சாப்பிட்ட சாக்லேட்டு உன் வாயில வலியுதுன்னு சொன்னேன். கலாய்க்கிறியா? கண்டுபிடிச்சிட்டியே, வேற லெவல் தான் நீ. அடைச்சி, பேயா மாதிரியும் உன் பழக்கம் போகலையே, அவனையே விழுங்குற மாதிரி பாக்குற. டேய், நான் அவனை சைட் அடிக்கிறேன்டா. மண்ணாங்கட்டி, முதல்ல வந்து தொலை, கண்ணப்பனை பார்க்க போலாம். சரி. அஜயும் மாயாவும் கண்ணப்பனிடம் போய் அவரிடம் இன்று நடந்த எல்லாத்தையும் கூறி அவரை தன்னுடன் வர சொல்லி அஜய் அழைக்க அவரும் முதலில் மறுத்துவிட்டார். பிறகு மாயா சொல்லி சமாதானம் பண்ணி அவரை அஜயுடன் செல்ல வைத்தாள். அஜய் கண்ணப்பனோட முதலில் முடிவெட்டும் கடைக்கு சென்று அவரது முடியலை அழகாக வெட்டி முகச்சவரம் செய்து பிறகு அவரது மாறாத காயங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் மருந்து போட்டுவிட்டு அவருக்கு புது ட்ரெஸ்ஸும் எடுத்து சிறு மணித்திலியங்கள் பின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர். அவனது கார் வந்த வேளை அனைவரும் அரண்மனைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். அஜயுடன் இறங்கிய கண்ணப்பனை பார்த்து எல்லாரும், யார் இது, புதுசா இருக்குன்னு அவனிடம் கேட்க, அஜயோ இவர்தான் கண்ணப்பன் என்று சொல்ல அவர்களால் அதை நம்பவே முடியவில்லை. அவ்வளவு வித்தியாசம். கண்ணப்பனின் மாற்றத்தை பார்த்த மாயாவுக்கு மிகுந்த சந்தோஷம். தன்னுடைய பழைய சந்தோஷம் கிடைத்துவிட்ட போன்ற உணர்வு. ரொம்ப சந்தோஷப்பட்ட கண்ணப்பன் அருகில் வந்து சிரித்து கொண்டு நின்றாள். அதை பார்த்த கண்ணப்பனும் சிறிய புன்னகை ஒன்றை தொழிற்விட்டார். இவ்வாறு 2 நாட்கள் கடந்து விட்டன. தியாவின் வருகைக்காக அஜயும் மாயாவும் காத்திருந்தனர். அவளை மிதுரனிடம் இருந்து பாதுகாக்க என்னவெல்லாம் செய்யலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். மாயா நாளைக்கு காலைல தியா இங்க வந்துடுவா. ஆனா அவளை எப்படி இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்றது? அது கஷ்டம்தான் அஜய். ஆனா நாளைக்கு அவ ஏர்போர்ட்டுக்கு வந்த அடுத்த கார் ஏறி அவங்க இப்போ இருக்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம அவ கூட கதைச்சே ஆகணும். யாருக்கும் தெரியாம எங்களை போலயே மிதுரனும் முதல் மீட்டிங்லயே அவளை கரெக்ட் பண்ண திட்டம் போடலாம். அவனுக்கு முன்னாடி நாம போயே ஆகணும். ஆமா மாயா, நான் காலையிலேயே எழும்பி ரெடி ஆகுறேன். நீயும் வவால் போல தொங்காம கிளம்பி வா. நீ கலையோட உடம்புக்கு வேற மாறணும். ஸோ நேரத்தை கடத்தாம ரெடி ஆகிடு. டே, நான் பேய்டா, இப்படியே வந்தா கூட பரவாயில்ல. பொண்ணோ பேயோ ரெண்டும் ஒண்ணுதான். இருந்தாலும் செத்தாலும் மேக்கப்புக்கு குறை இருக்காது. டே, ரொம்ப பண்ணாதடா. சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரிடா. அடுத்த நாள் காலை அஜயும் நேரத்துக்கே கிளம்பி விலக்கிவிட்டு கலையோட ரூமுக்கு போனான். அங்கு கலை புக்ஸ் படிச்சுட்டு இருந்தாள். அவள் அருகில் சென்று கலை என்று அழைத்தான். டே, என்னடா நேரத்துக்கு எழும்பி ரெடியாகி எங்க போற? ஒரு முக்கியமான வேலை கலை, அதுதான். என்னையும் கூட்டிட்டு போக வேண்டாம்? நானும் வரேன். அப்படியா? ஆமாண்டா, ப்ளீஸ். சரி, ஓகே, ரெடி ஆகு, போலாம். ரியலி? எஸ். இதோ நான் ரெடி. அந்த டைம் மாயாவும் கலையின் அருகில் வந்து நின்றாள். அஜய் மாயாவுக்கு கண்ணசைக்க மாயாவும் சரி என்று சொல்லிவிட்டு கலையின் உடம்பிற்குள் புகுந்து கொண்டாள். அதை எதிர்கொள்ள முடியாத கலை மயங்கி விழுந்து விட்டாள். அதை பார்த்து பயந்த அஜய் அவளை தூக்கி கட்டிலில் கிடத்திவிட்டு தண்ணியை எடுத்து தெளிக்க போக திடீரென கலையின் கண்கள் திறக்கப்பட்டு அஜய் தூக்கி வீசவிட்டாள். அஜயோ அருகில் இருந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். கலையாக மாறிய மாயா அவனை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். என்னடா சின்ன அடிக்க பள்ளி போல சவத்துல ஒட்டிட்டு நிக்கிற? அடியே ராட்சசி, எதுக்குடி தள்ளி விட்ட? பின்ன கலையே எனக்கே இவ்வளோ மேக்கப் போட்டு ரெடியாகி நிக்கிறா. நீ என்னடானா பொசுக்குன்னு தண்ணி தெளிக்க பார்த்தாய், அதான். அட மேக்கப் பைத்தியமே, நீ தள்ளி விட்டு எனக்கு முதுகுல செம்ம வலி. பேயா மாற முன்ன மாறிடும்டா.
அது வளர்ற முன்னோ மாறிடும் தானே. ஆமா, அது உங்க பாச, இது எங்க பாச. இது வேறயா? சரி கிளம்பலாம். டேய் ஒரே ஒரு தடவை ஜீவா பார்த்துட்டு வரட்டுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி சாவடிப்பேன் பார்த்துக்கோ. நீ இப்ப கலையோட உடம்புல இருக்க. அத மறக்காத. இப்போ அங்க போனா உன்னை தப்பா நினைக்க மாட்டான். கலைய தான் திட்டுவான். டேய் என்னடா நீ பேய்ன்னு கூட பார்க்காம இப்படி திட்டுற? உன்னை எல்லாம் ஆரம்பத்திலே பயம் காமிச்சு பழக வச்சிருக்கணும். இப்ப என் தலையில ஏறி நிக்கிற. சரி சரி வா போலாம். சரி. அஜயும் மாயாவும் அரண்மனையிலிருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு தியாவின் வருகைக்காக காத்திருந்தனர். என்ன மாயா, கன்ஃபார்ம் தானே? தியா இன்னைக்கு தானே வருவா? ஆமாண்டா, கன்ஃபார்ம் தான். இன்னும் வரல போல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிடா. டேய் எனக்கு ஒரு உதவி பண்ணடா. என்ன? எனக்கு கொஞ்சம் காசு தரியா? எதுக்குடி? டேய் 2 வருஷமா ரத்தம் குடிச்சு குடிச்சு நாக்கே செத்து போச்சு, அதனாலதான். அதுக்கு ஏதாச்சும் சோடா, கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோன்னு தான் கேட்குறேன். தேங்காய் விற்கிறவனுக்கு தேங்காய் ஓசில வந்தா தேங்காய் பனை மரத்துல தான் காய்க்கும்னு சொல்லுவானாம். உண்மையாவாடா? அப்படியாடா சொல்லுவான்? அப்படிதான் இருக்கு உன்னோட கதையும். போடா பொறாம பிடிச்சவனே. இப்போ காசு தரப்போறியா இல்லையா? தரேன், தந்து தொலைக்கிறேன். அப்படியே எனக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடு. சரி. மாயா அவனிடம் காசு வாங்கி கொண்டு சாப்பாடு வாங்க செல்ல புறப்பட்டாள். அங்கு சென்று அவள் தனக்கு பிடித்த எல்லாத்தையும் வாங்கிவிட்டு வரும்போது மீண்டும் அவனை பார்த்தாள். பார்த்ததும் அவள் பயந்து அஜயிடம் ஓடி வந்தாள். அவள் ஓடி களைத்து வந்ததை பார்த்த அஜய், என்னாச்சு மாயா, எதுக்கு இப்படி ஓடி வரா என்று கேட்க, மாயாவோ அவன் நின்ற திசையை நோக்கி கை காட்டினாள். அந்த திசையை பார்த்தபோது அங்கு மாயாவை மட்டுமில்லாது பல பெண்களின் வாழ்க்கையை ஏமாற்றிய அதே உருவம், அதே மிதுரன் நின்று கொண்டிருந்தான். மிதுரன் வந்துட்டான்டா. அதுக்கா மாயா இப்படி ஓடி வந்தாய்? ஆமாண்டா. ஆமா, எதுக்காக ஓடி வந்தாய்? பயத்துல தான். எதுக்கு பயம்? நீ தான் இப்போ கலை உடம்புல இருக்கியே. அட ஆமால, மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டேன்டா, சாரி. மண்ணாங்கட்டி. சாரி புரின்னு சொல்லாம முதல்ல அவன் என்ன பண்றான்னு அதை கவனிக்கணும். ஆமாண்டா, சில வேளை நமக்கு முன்னாடி அவன் போய் கதைக்கவும் வாய்ப்பு இருக்கு. விட்டுடக்கூடாது. ஆமா. அவர்கள் கதைத்து கொண்டிருக்கும் போதே ஸ்பீக்கரின் ஊடக விமானம் வந்திறங்கிய செய்தி அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட அஜய் மாயாவிடம், மாயா தியா வரப்போறாள், நீ தான் அடையாளம் காட்டணும் சரியா என்று கேட்க, அவளும் சரி என்று வருபவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு அளவான உயரம், அழகான நடை, உடை, பாவனை, அதை விட மாயாவை விட பேரழகான ஒருத்தி, மாயாவின் தங்கைதான் இவளா என்று கேள்வி நிரம்பிய ஒருத்தி, கையில் சுட்கேஸுடன், கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டு, அழகுக்கும் திமிருக்கும் இலக்கணம் இவளே என்று கூறக்கூடிய அளவிலான அழகி தியா நடந்து வந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தது மாயா அஜயிடம், அவதாண்டா என் தங்கச்சி என்று காட்ட, அவனோ, நம்ப மாட்டேன், சும்மா பொய் சொல்லாத. டேய் நான் ஏன்டா பொய் சொல்ல போறேன்? அவ அழகா இருக்கா, நீ அசிங்கமா இருக்காய். அதுக்கு நான் என்னடா பண்ணேன்? அவதாண்டா என் தங்கச்சி, முதல்ல அவகிட்ட போய் பேசுடா. அவளை பார்க்கவே திமிர் பிடிச்ச போல இருக்கிறாளே, அவளோட எப்படிடா பேசுறது? நீ கவலைப்படாத, மிதுரனால அவ பக்கத்துல கூட நெருங்க முடியாது. நீ இப்ப மூடிட்டு போய் அவ கூட கதைக்கிறியா? நான் உன்னை கொல்லவா? இதோ இப்பயே போறேன் என்று சொல்லிவிட்டு அஜய் தியா அருகில் சென்று நின்றான். அவன் அருகில் மாயாவும் கலை வடிவில் வந்து நின்றாள். அவர்கள் இருவரையும் பார்த்த தியா தன் கண்ணாடியை கழட்டிவிட்டு அவர்களை மேலிருந்து கீழாக ஒரு பார்வையை வீசிவிட்டு அவளுக்கே உரிய திமிரான ஆங்கிலத்தில், ஹூஸ் திஸ், வாட் யூ வாண்ட் என்று கேட்க, அதற்கு அஜய் அவளிடம், ஹாய் தியா, ஐ எம் அஜய். இது கலை, என்னோட வருங்கால ஒய்ஃப். சோ வாட்? நாங்க 2 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது இங்க சொல்ற விஷயம் இல்ல தியா. நீங்க என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். அங்கதான் என்னால சொல்ல முடியும். செம்ம பிளான் பாம். இவ்வளோ இதா டீசெண்டா பசங்க தான் அலைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ பொண்ணுமா? எப்படி எப்படி நான் உங்க கூட நம்பி வருவானா? நீங்க என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்னை ஏமாத்தி பணம் காசெல்லாம் வாங்கிட்டு போயிடுவீங்களா? அப்படியே? அச்சச்சோ! அப்படிலாம் இல்லங்க. நாங்க அவ்வளோ கேவலமானவங்கலாம் இல்ல தியா. அப்போ இதை விட கேவலமானவங்களா? ப்ளீஸ் தியா, நாங்க சொல்றத கேளுங்க. நோ சான்ஸ். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல. டைமும் இல்ல. இப்ப நான் கிளம்பணும். பாய் என்று சொல்லிவிட்டு தியா அங்கிருந்து செல்ல, மாயாவும், டேய் அஜய் அவளை நிக்க சொல்லுடா. நாங்க நல்லவங்க, அதோட அவகிட்ட கெஞ்சிட்டு நின்னதே வலியுறோம்னு நினைச்சிட்டு இருக்கா. இதே உண்மையை வழிகிற மிதுரனை பார்த்தா செருப்பால தான் அடிப்பான். சோ கவலைப்படாத, பாத்துக்கலாம். அதுவும் உண்மைதான். ஆனா எனக்கு பயமா இருக்கே. பொறு, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். தியா அவர்களை தாண்டி செல்ல, அங்கு தியாவுக்கு கொஞ்சம் தூரமாக மிதுரன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த தியா திடீரென ஒரு நிமிடம் நின்று அவனை உற்று பார்த்து விட்ட பிறகு ஏதோ உறுதி செய்வதால் மிதுரனிடம் ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அதை பார்த்த அஜய் மாயா இருவருக்கும் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. என்னடா இவ அவனை போய் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி இவ அவனை பார்த்திருக்காளா, இல்ல பழகி இருக்காளா? அப்புறம் எப்படி அவனை போய் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா? ஆனா இவ பாக்குற எல்லார் கூடயும் கதைக்க மாட்டாளே. சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு
தெரியாது ஏதோ நடந்திருக்கு என்று மாயா சொல்ல, ஆமா மாயா நீ சொல்றது சரிதான். என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆமாடா பொறு அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கு தியாவும் மிதுரனும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து விட்டு இருவரும் பேசத் தொடங்கினர். ஹே பேபி எப்படி இருக்க தயா? ஐ எம் குட் பேபி. நான் உனக்கு இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். 2 வருஷம் ஃபோன்லயே லவ் பண்ணிட்டு இருந்துட்டோம். இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு முதல்ல காரணமே நீ தான் மிது. நான் கூட எதிர்பார்க்கல தியா. எல்லாரும் ஆன்லைன் லவ் எல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 2 பேர் விஷயத்துல அது உண்மையா மாறிடுச்சுல்ல. எஸ் ஆமா பேபி. நானும் உன்னை ஆரம்பத்துல நம்பவே இல்ல. போக போக தானே நல்லா கதைச்சு பழகினோம். இப்ப கல்யாணமும் பண்ணிக்க போறோம்ல. ஆமா ஆமா. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல மித்ரன். எப்படி இங்க வந்தாய்? என்னோட காதலிய பார்க்க நான் வரக்கூடாதா? அதுவும் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு வராய்ன்னு சொன்ன விட்டுடனா? அதான் பார்க்க வந்துட்டேன். ஐ லவ் யூடா மிது. ஐ லவ் யூடா 3. சரி நாம கிளம்பலாமா? எஸ் கிளம்பலாமா போகலாம். சரி என்று கதைத்துவிட்டு தியா மிதுரனுடன் சென்றாள். அப்போதுதான் கொஞ்சம் விஷயம் புரிந்தவனாக மாறினான் அஜய். இப்போதானே தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. என்ன அஜய் சொல்றாய்? மாயா நம்மளுக்கு வராத ஐடியா இவனுக்கு வந்திருக்கு. என்னடா சொல்ற? அவன் 2 வருஷமா ஆன்லைன்ல அவளுக்கு மெசேஜ் பண்ணி பண்ணி அவ மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவளை லவ் பண்ண வச்சிருக்கான். 2 வருஷமா 2 பேரும் ஆன்லைன்ல லவ் பண்ணிட்டு இருந்துட்டு இப்பதான் பார்த்திருக்காங்க. அதாவது மிதுரன் எல்லாத்தையும் பெரிய பிளான் பண்ணி தான் செய்யறான். இல்லைன்னா தியா இங்க வந்ததும் அப்புறம் அவளை கரெக்ட் பண்ணி இருக்கலாம் தானே. ஆனா அவன் அப்படி பண்ணலையே. எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவளுக்கு ஆன்லைன்ல லவ் பண்ணி இப்போ அவ வந்த உடனே கல்யாணம் முடிக்க பிளான் போடுறான். அவன் ரொம்ப புத்திசாலி தான்டா. இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்ல. ரொம்ப கேவலமான சிந்தனை. அதுவும் சரிதான். இப்ப நாம என்ன பண்றது? என்ன பண்றது? வேற வழி இல்ல. கெட்டவனா மாறிட வேண்டியதுதான். என்னடா சொல்ற? ஆமா. அவ எப்படியும் இப்போ அவங்க வீட்டுக்கு போவா. அப்புறம் எங்கேயாச்சும் ஊர் சுத்துற பிளான்ல வெளியே போவா தானே. அந்த டைம் பார்த்து நாம அவகிட்ட போய் உண்மைய சொல்லுவோம். என்ன உண்மை? கடவுள் உடம்புல இருக்கிறது உன் அக்கா மாயான்னு தான். அவ நம்ப மாட்டாடா. நான் அவளுக்கு முன்னாடியே மாறினாதான் அவ நம்புவா. இல்லைன்னா நம்ம சும்மா பொய் சொல்றோம்னு நினைப்பா. என்னால அரண்மனைக்குள்ள மட்டும்தான் என் சக்தியை பாவித்து மாற முடியும். அதை தான் சொல்றேன். நாமும் சொல்லுவோம். நம்பக்கூடிய லெவலுக்கு சொல்லி பார்ப்போம். நம்புனா ஓகே. நம்மளனா அவளை கடத்திட்டு போயிட வேண்டியதுதான். உண்மையாவா சொல்ற? பின்ன என்ன பொய்யாவா சொல்ற? வேற வழியே இல்ல மாயா. அவளை கடத்திட்டு போய் உண்மையை சொல்லிடுவான். சரிடா அப்படியே பண்ணிடலாம். சரி வா நாம அரண்மனைக்கு போகலாம். ஓகேடா. அவர்கள் அரண்மனைக்கு செல்ல தியாவும் மிதுரனும் தியாவின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு தியா போல இறங்க அவளின் தாய் தந்தை மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் அவளை வரவேற்று கட்டி அணைத்து தமது சந்தோஷங்களை தெரிவித்துக் கொண்டனர். ஆனால் அவளோ வந்ததும் அவர்களோட கதைக்க முன்னம் உள்ளே சென்று தனது அக்கா மாயாவின் பெரிய படத்திற்கு அருகில் நின்று அவளை வணங்கி கொண்டிருந்தாள். மிதுரனும் அவளுடனே வீட்டிற்குள் நுழைந்து உள்ளே சென்றான். மிதுரன் பற்றி ஏற்கனவே தியா அவளது குடும்பத்திடம் சொல்லி இருப்பதால் அவனை யாரும் எதுவும் கேட்கவில்லை. தியாவோ மாயாவின் புகைப்படத்திற்கு அருகில் நின்று, அக்கா நீ உயிரோட இருக்கியா இல்லையா என்று தெரியாமலே உனக்கு பெரிய மாலை போட்டு உனக்கு தெய்வமா வழிபட வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்துட்டியாக்கா. கடைசி நேரம் நான் கால் பண்ணும்போது கூட நீ எடுக்கலையாக்கா. மாயா தியான்னு சேர்ந்து சொல்ற தருணங்கள் மறைந்து தியா என்ற சத்தம் மட்டுமே இந்த குடும்பத்துல கேட்டுட்டு இருக்கு. எனக்கு நீ வேணும் அக்கா. உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் என்று தனது அத்தனை கவலைகளையும் கண்ணீரோடு சொல்லி முடித்தாள் தியா. இதை பார்த்த மித்ரனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாது நல்லவனாக காட்டிக்கொண்டு தியாவை ஆறுதல் படுத்த தொடங்கினான். தியாவிடம் கவலைப்படாதே தியா, அதான் நான் இருக்கேன்ல. இல்ல மிது, யார் இருந்தாலும் என்னோட அக்கா போல வராது. சரிம்மா ஃபீல் பண்ணாத. உன் குடும்பம் உன்னோட கதைக்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசுவா. சரிடா. தியாவும் மிதுரனும் குடும்பத்தோடு கதைத்து சந்தோஷமாக இருந்தார்கள். அப்போது தியாவின் அம்மாவும் அப்பாவும் மிதுரனை பற்றி விசாரிக்க தொடங்கினார்கள். ஆமா தியா, நீ எப்படி மிதுரனை நம்பினாய்? ரொம்ப நல்ல பையம்மா. ஆன்லைன்ல தான் நான் அவருக்கு ஆரம்பத்துல மெசேஜ் பண்ணா. என்றாலும் எனக்கு ஆரம்பத்துல இவர் மேல நம்பிக்கை இல்ல. போக போக பிடிச்சிருந்துச்சு. ஓ சரி தம்பி, நீங்க என்ன வேலை பண்றீங்க? நான் மீடியால ஒர்க் பண்றேம்மா. என்ன அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உரிமையா மாமா அத்தன்னே கூப்பிடுங்க. சரிங்க அத்தை. இவ்வாறு இங்கு சந்தோஷமாக போய்க் கொண்டிருக்க அஜயும் மாயாவும் அவர்களை திட்டத்தை எவ்வாறு சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். மாயா கலையை விட்டு வெளிவந்ததால் மயக்கத்துக்கு சென்ற கலையை அஜய் கட்டிலில் கிடைத்துவிட்டு வந்திருந்தான். மாயாதியா இனிமேல் எங்க போவாள், எப்படி போவாள், ஏதாச்சும் தெரிஞ்சாதானே நாம அவ கூட கதைக்க முடியும். ஆமாடா அதுவும் உண்மைதான். என்ன பண்ணலாம்? யோசி. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? நாம நாளைக்கு காரை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிப்போம். எப்படியும் அவ வெளியில வருவா தானே. அப்போ பின்னாடி போய் அவ இறங்குற இடத்துல பேசி பார்ப்போம். அடங்கலன்னா தூக்கிடலாம். நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணிடலாம்.
ஆனா ஒண்ணு அஜய். என்ன சொல்லு? நீ நாளைக்கு இந்த அரண்மனை நடந்தது, எனக்கு நடந்தது எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். என்ன சொல்றாய் மாயா? ஆமாடா, நாளைக்கு நாம தியாவ தூக்கிட்டு வந்து அவங்க முன்னாடி சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்குன்றது கடினம். ஸோ நமக்கு எல்லாரோட உதவியும் வேணும். அதனால நீ நாளைக்கே சொல்லணும். ஆனா அவங்க நம்பணுமே. நானே பயந்தாங்கோலி. நான் சொன்னா நம்பிட்டா தான் அடுத்த வேல பாப்பாங்க. இல்லடா அவங்க நம்புவாங்க. நாளைக்கு மார்னிங்கே நான் கலை உடம்புக்குள்ள போயிடுவேன். நீ எல்லாரையும் ஒரே இடத்துல கூப்பிடும்போது நானும் வருவேன். அப்போ நீ நடந்ததெல்லாம் சொல்லு. அவங்க நம்பலன்னா நான் கலை உடம்புல இருந்து வெளியே வந்து அவங்கள நம்ப வைக்கிறேன். சரி மாயா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். நான் அப்படியே பண்றேன். சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். இப்ப போய் நீ தூங்கு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மாயா. அஜய் மாயாவிடம் கதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். இங்க மிதுரனோ தியாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். தியா, நீ என்ன பெரிய இவளா? எவ்வளோ பெரியவளா இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீ தூசிதான். என்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கா? நல்லவன் என்றா? நோ நோ, மனுஷனா பிறந்தா பொண்ணு மேலேயும் தான் ஆசை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல நான் கொஞ்சம் வித்தியாசம்டா. எனக்கு பொன்னாசை மட்டும்தான் இருக்கு. அதுக்காக பொண்ணை யூஸ் பண்ணிப்பேன் தவிர பொண்ணை கண்டுக்கவே மாட்டேன். ஆனா உன் விஷயத்துல அது தலைகீழா போகும்னு நான் நினைக்கவே இல்லை தியா. உன்னை பார்க்குற வரைக்கும் உன் பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் என்ன அழகு, எத்தனை அழகு! ஒவ்வொரு அழகையும் தனித்தனியாக ரசிச்சு சொல்லலாம் போல இருக்கு. எனக்கு நீயும் வேணும், உன் பணமும் வேணும். ஆனால் உன் பணம் மட்டும் நிரந்தரமா வேணாம். ஆனா நீ ஒரு நாள் மட்டும் போதும். நீ உன் அக்காவை விட அழகா இருக்கியேடி. உன் அக்கா எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா பாத்தியா? அன்னைக்கு அவ என்ன சந்தோகப்படாம இருந்திருந்தா, இன்னைக்கு அவ பணம் மட்டும்தான் என்னோட இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு பணம் மட்டும் இல்லாம நீயும் கிடைக்க போறாய். எனக்கு அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தியா. அது மட்டும் எனக்கு போதும் என்று எண்ணிக்கொண்டு தனக்கு தானே சிரித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை மாயா கலையின் உடம்பிற்குள் புகுந்து கொண்டாள். அஜயும் அரண்மனை முன் வந்து எல்லோரையும் அழைத்தான். கலை, ஜீவா, திவ்யா, ஹரிணி எல்லாரும் இங்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை கேட்டு அனைவரும் அங்கு வந்தனர். கலை உடம்பிலிருந்து மாயாவும் வந்தாள். ஜீவா வந்ததும் வராதுமாக, என்னடா பயமா இருக்கா? அரண்மனை விட்டு போலாம் அதானே? டேய் பேசாம இரு, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன விஷயம் அது? சொல்றேன் ஹரிணி. நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. நான் சொல்லி முடிச்ச பிறகு சிரிக்க கூடாது. இது உண்மையான விஷயம். சீரியஸா இருக்கணும். நான் கட்டுக்கதை விடுறேன் அப்படி இதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? டேய் சொல்லி தொலைடா. ஏதோ எங்களை போல பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்ற போல எல்லாம் கதைச்சிட்டு இருக்காய். நீயாச்சும் அப்படி சொல்றதாவது? ஆமா அதேதான், இந்த அரண்மனையில பேய் இருக்கு. மச்சி சூப்பர்டா. ஹலே கருணி தீவி, நான் சொன்னேன்ல இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமாண்டா ஜீவா. கருணி, திவி, ஜீவா, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றது உண்மைதான். இங்க பேய் இருக்கு. அது ஒண்ணு நீங்க யோசிக்கிற போல மோசமான பேய்லாம் இல்ல. அவ பேரு மாயா. 2 வருஷத்துக்கு முதல்ல நம்ம தினசரி மீடியாவில் ஒர்க் பண்ண பொண்ணு. அவளை அதே மீடியாவில் ஒர்க் பண்ண பையன் ஜீவா, உனக்கு கூட தெரியுமே மிதுரன். அவன் பணத்துக்காக இவளை லவ் பண்ணி அது இவளுக்கு தெரிய போய் அவளை கொன்னுட்டான். அந்த மாயா இந்த வீட்டு பொண்ணுதான். கோடிக்கான சொத்துக்கான வாரிசு. இப்ப அவ இல்லைன்னு அவளோட தங்கச்சி தியாவை அட்டாக் பண்ணியிருக்கான். நாம தியாவை காப்பாத்தியே ஆகணும். ஆனா என்ன பிரச்சனைனா மிதுரனை தியா லவ் பண்றான். இப்ப புரியுதா இதோட சீரியஸ்னஸ்? டே சும்மா காமெடி பண்ணாதுடா. பேய் இருக்கவா, அதுக்கு பேரு மாயாவா, தங்கச்சி தியாவா. இதுல என்ன என்ன பிளஸ் வில்லனும் மிதுரனா? டேய் உனக்கு தான் மிதுரன் பற்றி தெரியும்ல. அவன் எவ்வளவு நல்ல பையன். அவன் மேல பழி போடுறியடா. டேய் நான் சொல்றதை கேளுடா. மாயா என்கிட்ட சொன்னப்போ கூட நான் நம்பல. ஆனா அதான் உண்மை. அவனுக்கு இன்னொரு முகம் இருக்குடா. டேய் சும்மா புலம்பாத. பேய் உன் கூட கதைச்சிச்சா? லூசு, நீ பேயின்னு சொன்னாலே மயங்கிடுவேன். நீ கதைச்சியா? டே ப்ளீஸ் நான் நம்புடா. ஹரிணி, திவ்யா நீங்களும் நம்புங்க ப்ளீஸ். டே அது என்னடா? அப்போது இருந்து பாக்குறேன் ஜீவா ஹரிணி திவி என்றாய். என் கலை உனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அது கலை இல்லடா. உனக்கு கண்ணுக்கு மக்கிடுச்சா? அது மாயாடா. பைத்தியமாடா நீ? மாயா இவங்களை நம்ப வைக்க முடியாது. நீயே கலை உடம்புல இருந்து வெளியே வந்துடு. அஜய் அவ்வாறு சொல்ல மாயாவும் கலை உடம்பிலிருந்து தனது உண்மை உருவத்தில் இல்லாது தனது பயங்கரமான தோற்றத்தில் கலை உடம்பிலிருந்து வெளிவந்து காற்றில் பறந்து கொண்டிருந்தாள். கலையோ எந்த ஒரு தாக்குதலும் இல்லாது மயங்கி கீழே விழுந்தாள். அதை சற்றும் எதிர்பாராத அஜய் அவளை தூக்கி தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டாள். அங்கு மாயா நின்றிருந்த தோற்றத்தை கண்டு கலை உட்பட அனைவரும் பயந்து போய் சுவருடன் ஒட்டிக்கொண்டு பேய் பேய் என்று தடுமாறி தடுமாறி கத்திக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த அஜய் சிரித்து கொண்டே, நான் சொல்லும் போதே நம்பியிருந்தா அவளும் வந்திருக்க மாட்டா, கலையும் மயங்கி விழுந்திருக்க மாட்டா. இப்ப வச்சு நம்புறீங்களா? மாயா நீயே சொல்லு. மாயாவும் தனது கதையை முழுவதுமாக கூறி முடித்தாள். கூறி முடிக்கும்போது, இங்க பாருங்க, இவ்வளோ நேரமும் நான் சொன்னது உண்மைதான். எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு தியாவை இங்க கடத்திட்டு வர போறோம். அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போயிருச்சு. இல்லைன்னா நானும் அஜயுமே இந்த வேலையை முடிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாது கலை தான் உடம்புல தான் நான் இருந்திருக்கிறேன்.
அதுக்கான காரணம் எனக்கு அரண்மனை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்கு. என்னை மன்னிச்சிரு. உங்க எல்லாரோட உதவியும் எனக்கு வேணும். நான் ஒன்றும் மோசமான பேய் இல்லை. நான் மிதுரனுக்கு மட்டும்தான் மோசம், உங்களுக்கு இல்லை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மாயா சொல்றது எல்லாம் உண்மைதான். உங்க உதவி வேணும் ப்ளீஸ். எல்லாரும் ஓகே சொல்லுங்க என்று அஜய் கேட்க, கலை உட்பட யாரும் அமைதியாகவும் அதே சமயம் பயத்திலும் இருந்து கொண்டனர். அனைவர் முகத்திலும் குழப்பமும் பயமும் நிறைந்ததாகவே இருந்தது. ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேடா என்று அஜய் கேட்க, ஜீவாவும் அவனிடம், டே அந்த பேயை கொஞ்சம் மாற சொல்லுடா, இந்த முகத்தை பார்க்கவே பயமா இருக்கு, தொண்டையிலிருந்து பேச்சு வரவே இல்லை என்று சொல்ல, அஜயும் சிரித்துவிட்டு மாயாவிடம், மாயா நீயே என் கூட கதைப்பை போல அப்படியே மாறிடு, உன்னோட ஒரிஜினல் முகத்துக்கு மாறு என்று சொல்ல, மாயாவும் அவ்வாறே மாறினாள். அவள் மாறியதும் அவளை பார்த்த ஜீவா வாயை என்று வைத்துக்கொண்டு வாவ் என்று கத்தினான். அதை கேட்ட அஜய், என்னடா வாமிட் வருதா என்று கேட்டு நக்கல் அடித்தான். அதை கேட்ட ஜீவா, தே மச்சி, மாயா ரொம்ப அழகா இருக்காங்கடா, நான் இவங்களை ஏன் கிரஷா தத்தெடுத்துக்கவா என்று கேட்டான். அதை கேட்டு மாயாவும் அஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்க தொடங்கினர். அதை பார்த்து அனைவரும் என்ன நடக்குது இங்க என்று நினைத்து கொண்டிருக்க, ஜீவாவோ மாயாவின் சிரிப்பையே விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அவர்களின் திடீர் சிரிப்பு புரியவில்லை என்றாலும் அதை விட மாயாவின் சிரிப்பு பெரிதாக இருந்தது. அஜு, ஏண்டா சிரிக்கிறாய்? அது வந்து கலை, நான் கூட ஆரம்பத்துல மாயாவை தான் பைத்தியம் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நம்ம ஜீவாவும் பைத்தியம் தான் என்று. டேய், நான் ஏண்டா பைத்தியம்? உனக்கு ஒன்று தெரியுமா ஜீவா, உன்னை ஆரம்பத்துலேருந்தே சைட் அடிச்சு கிரஷ்னு மாயா தான் சொல்லிட்டு தெரியுறா. அதுலேயும் அன்னைக்கு அந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து உன் மூக்கில் தும்ப வச்சு விளையாடினது எல்லாமே மாயா தான். அவள் தான் பேயா மாதிரியும் உன்னை சைட் அடிச்சுட்டு தெரியுறான்னு பார்த்தா, இப்போ நீயும் ஒரு பேயின்னு தெரிஞ்சும் அவளை சைட் அடிச்சுட்டு இருக்க. அதான் நினச்சி சிரிச்சேன். ஓஹோ, அது இவங்க வேலை தானா? ஆமா, சரி அதை விடுங்க. உங்க எல்லாருக்கும் ஓகேவா? அவளுக்கு உதவி பண்றீங்களா? அஜு, நீ என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். அதுல இது கொஞ்சம் வித்தியாசம்தான். நான் ஒரு பேய்க்கு உதவி பண்ண போறேன். பரவாயில்ல, அவங்களும் பொண்ணு தானே. நான் உனக்கு எப்பவாச்சும் சப்போர்ட்டா நிப்பேன் அஜு. அண்ட் மாயா, உங்களுக்காக என் உடம்ப எப்ப வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? தேங்க்ஸ் கலை. அண்ட் ஜீவா, நீ சொல்லுடா. டேய், நான் அவங்களுக்காக என்னையே தரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தரலாமா? ஓ, தாராளமா தரலாமே. இரு, கத்தி எடுத்துட்டு வரேன். எதுக்குடா கத்தி? ஒன்று போட்டு தள்ளதான். அப்போதானே மாயா கூட குடும்பம் நடத்த முடியும். அடடே, அதுக்காக கொல்லவா முடிவு பண்ணிட்டியா? வேற என்ன பண்றது? தெய்வமே என்னை மன்னிச்சிடு. உனக்கு என்ன உதவி தானே வேணும், நான் பண்றேன். ஓகே, அடுத்து ஹரிணி தேவி, உங்களுக்கு என்ன? ஒரே சரியான விஷயத்துக்காக தானே அஜய் நீ கஷ்டப்படுறா. ஸோ நான் கண்டிப்பா உதவி சிரிப்போம். தேங்க்ஸ் ஹரிணி அண்ட் திவி. எல்லாருக்கும் ஓகேடா? சரி திவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் கிடைச்சதே எங்களுக்கு போதும். இப்போ நானும் மாயாவும் தியாவை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வரும்போது தியா கூட தான் வருவோம். நீங்கள் அதுக்கேற்றது போல் மாயாவோட ரூமை ரெடி பண்ணி வைங்க. சரிடா. ஓகே மாயா, நீ கலை உடம்புக்குள்ளே போ, நாம போகலாம். சரிடா. மாயா கலை உடம்புக்குள்ள மாறியதும் அஜய் மாயாவுடன் காரில் ஏறி தியா வீட்டை நோக்கி புறப்பட்டான். அவர்கள் இப்போது இருக்கும் வீடு மாயாவுக்கு ஏற்கனவே தெரிந்தபடியால் அவளுக்கு வழி சொல்லாமல் இலகுவாக இருந்தது. அவ்வாறு தியாவின் வீட்டிற்கு முன்னால் ஒரு ஒதுக்குப்புறத்தில் காரை நிப்பாட்டி தியாவுக்காக வெயிட் பண்ணி இருந்தான் அஜய். அப்போது தியா வீட்டிற்குள் தியா எங்கேயோ அவசர அவசரமாக ரெடியாகி கொண்டிருந்தாள். தியாவின் அம்மா வந்து தியாவிடம், தியா எங்க இவ்வளோ அவசரமா கிளம்புற? அம்மா, நான் இன்னைக்கு எங்க அரண்மனைக்கு போக போறேன். ஹே, என்னடி சொல்றாங்கலாம் போகக்கூடாது. அம்மா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்னோட உயிருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காவை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்க போறீங்க. நீங்க வேணும்னா அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அக்கறை இருக்கு. நான் அங்க போய் அக்காவை பற்றி விசாரிக்கணும். சொன்ன கேளுதியா, எங்களுக்கு ஒன்றும் மாயா மேல அக்கறை இல்லாம இல்ல. அவ தான் எங்கேயோ போயிட்டா. ஆனா இப்போ எங்க கூட இருக்க நீயாச்சும் எங்களுக்கு வேணும். அதனாலதான் அங்க போக வேணாம் என்றேன். அம்மா, என்னால இன்னைக்கு உன் பேச்சை கேட்க முடியாது. சொன்னா கேளுதியா, கல்யாணம் வேற உனக்கு நடக்க போகுது. இப்போ வந்து நீ அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அம்மா, நீங்க பயப்படாதீங்க. உனக்கு நான் சொன்னா போதாதா? போற எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் என்று அம்மா சொல்லிவிட்டு அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா அனைவரையும் கூட்டிட்டு வந்தார். அனைவரும் அவரிடம் மாறி மாறி விசாரித்து கொண்டே இருந்தனர். தியா அங்க போகாத, அதியா அங்க போகாத என்று சொல்லிக் கொண்டே இருந்தனர். அனைவரையும் அடக்குவது கஷ்டம் என்பதை உணர்ந்த தியா ஒரு பிளானை மனதில் வைத்தவாறே, அச்சச்சோ தெய்வங்களா, போது நிப்பாட்டுங்க உங்க பிராணத்தை, நான் போகல, சரியா? சரி என்று சொல்லிவிட்டு அப்போதுதான் ஆறுதல் அடைந்தார்களாக அனைவரும் விலகினர். சிறிது நேரத்தில் ஒரு கால் வந்தவளாக தியா கதைத்து கொண்டே, அம்மா, நான் ஒரு ஒர்க்கா என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். அவ ரெஸ்டாரண்ட் வர சொல்றா என்று சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனிக்க அவளின் அம்மா வந்து, தியா ஃப்ரெண்டை பார்க்க தானே போறா, வேற எங்கேயும் போகலையே. சரி, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அந்த அரண்மனைக்கு போக மாட்டேன்னு. அம்மா, உனக்கே தெரியும் தானே எனக்கு இந்த சத்தியம் உண்மைன்றதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. அதுதான் சொல்லிட்டேனே நான் அங்க போக மாட்டேன்னு. ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன். சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வா, நேரத்தோட வந்துடு.
சரிம்மா டாட்டா என்று தியா அவளின் அம்மாவை சமாளித்து விட்டு வீட்டுக்கு வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அதை கவனித்த அஜயும் மாயாவும் தாங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது என்ற தைரியத்தோடு அவளது செல்கைக்காக காத்திருந்தனர். அவளோ காருக்குள் ஏறியதும் பெருமூச்சு விட்டுக்கொண்டே, அப்பாடா எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு, ச்சே என்ன குடும்படா இது. அம்மா சாரிம்மா உன் பேச்ச கேட்காம போறதுக்கு. ஆனா உனக்கே தெரியும் தானே, நான் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டேன்னா மாறவே மாட்டேன். அதே போலதான் இதுவும். நான் அரண்மனைக்கு போயே ஆகணும். என் அக்காவை பற்றி தெரிஞ்சே ஆகணும். சோ நான் இப்ப அங்கதான் போக போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளை ஃபாலோ பண்ணியபடியே அஜயும் மாயாவும் அவள் பின்னாலே சென்றனர். தியா அரண்மனை நோக்கி செல்வதை கவனித்த அஜய் மாயாவிடம், ஹே மாயா, தியா போற பாதைய பார்த்தா அரண்மனைக்கு போற பாதை போல தானே இருக்கு. ஆமாண்டா அஜய், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை அரண்மனைக்கு தான் போறாளோ? யாருக்கு தெரியும், அவ அங்கதான் போறாள்னா நமக்கு சிம்பிள், அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிடலாம். ஆமாண்டா, அப்படி நடந்தா நல்லா இருக்கும். பார்க்கலாம். தியா அரண்மனை நெருங்க நெருங்க ஒருவித பயம் இருந்தாலும் அவள் தன் முடிவில் விடாப்படியாக இருந்தாள். அவ்வாறே தியா காரை ஓட்டிக்கொண்டு அரண்மனை வாசலில் நிறுத்தினாள். அதை கவனித்த அஜயும் மாயாவும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தனர். மாயாவோ அஜயிடம், பார்த்தியாடா எல்லாமே அவளுக்கு அவ்வளோ பாசம் என் மேல. அதனாலதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கா. அதுவும் சரிதான், வா நாமளும் இறங்கி போய் பேசலாம். சரி வாடா. தியா கார்லேருந்து இறங்கி வெளி கேட்டையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அப்போது அங்க வந்த கண்ணப்பனும் தியாவை பார்த்துவிட்டு, தியாமா வந்துட்டியா, தியாமா வாமா உள்ளே என்று வரவேற்றார். அதை பார்த்த தியா, கண்ணப்பன் அங்கிள் நீங்க இங்கேதான் இருக்கீங்களா, அப்போ அக்கா எங்கே என்று விசாரித்தாள். அவளது கேள்விக்கான பதிலை தியாவின் பின்னே வந்த கலையை நோக்கி கை காட்ட, தியாவும் யார் என்று திரும்பி பார்க்க அங்கு கலையும் அஜயும் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தியா அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள். பார்த்ததும், ஹே நீங்க 2 பேரும் அன்னைக்கு ஏர்போர்ட்ல வம்பு பண்ணவங்க தானே? இங்க பாருங்க தியா, நானும் இவங்களும் உங்ககிட்ட வம்பு பண்ண வரல. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? தியா, அது வந்து நீங்க அரண்மனைக்குள்ள வந்தா மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும். என்ன பிளான் பண்ணி என்ன மாட்ட வைக்கிறீங்களா? அச்சச்சோ, அப்படிலாம் இல்ல தியா என்ற அஜய் சொல்ல, கண்ணப்பனும், ஆமா தியா நீ நம்பி போமா, அது நான் தானே சொல்றேன்ல, அவங்க நல்லவங்க தான்மா, உன் அக்கா விஷயமா தான் கதைக்க தான் கூப்பிடுறாங்க என்று சொல்ல, தியாவும் யோசித்து விட்டு ஒரு மனதோடு அவர்களுடன் உள்ளே வந்தாள். அங்கு அவளின் வருகைக்காக அஜயின் ஃப்ரெண்ட்ஸ் காத்திருந்தனர். தியா வந்ததும் அவர்களை வரவேற்று மாயாவின் அறைக்கு கூட்டிச் சென்றனர். அங்கு அஜய், கலையின் உடம்பில் உள்ள மாயா மற்றும் தியா மூவருமே நின்றனர். நீண்ட நேரம் அமைதியின் பின் தியாவே பேச ஆரம்பித்தாள். ஹே என்னப்பா, யாரு நீங்க, எதுக்காக என்ன பார்க்கணும், என்னோட அக்கா பற்றி என்ன சொல்லணும்? தியா, சொல்றேன் கேளுங்க. நான் சொல்லி முடிக்கும் வரை இடைக்குள்ள ஒன்றும் பேசாதீங்க. உங்களால நான் சொல்ற விஷயத்த நம்ப முடியாது, ஆனா அதுதான் உண்மை. சரி சொல்லுங்க. என் பேரு அஜய், இவங்க கலை. நாங்க 2 பேரும் அண்ட் வெளியில நிக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீடியாவில் ஒர்க் பண்றோம். இந்த அரண்மனையை பார்த்து இங்க என்ன இருக்கு, எதுக்கு இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தோம். அப்பதான் நான் உங்க அக்காவை பார்த்தேன். என்ன சொல்றீங்க, அக்காவை பார்த்தீங்களா, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இப்போ எங்க என தியா அடிக்கடி கேள்வி கேட்டிருந்தா. தியா, நான் சொன்னேன்ல, நான் சொல்லி முடிக்கும் வரை ஒன்றும் பேசாதீங்கன்னு. ஓகே சாரி சொல்லுங்க. அப்பதான் உங்க அக்காவை பார்த்தேன். ஆனா நான் அவங்கள பார்த்தது மனுஷரா இல்ல, ஒரு பேயா. என்ன சொல்றீங்க? ஆமா தியா, உங்க அக்கா இறந்து 2 வருஷம் ஆகுது. அதுவும் இதே அறையில தான் இருந்தாங்க. ஆனா எப்படி? சொல்றேன். உங்களுக்கு மிதுரன்னு ஒருத்தரோட கல்யாணம் ஆக போகுதுல்ல? ஆமா, அவன் தான் உங்கள அக்காவுக்கு சாவுக்கு காரணம். என்ன கேட்கிறவன் கேனேன்னா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? லூசு போல பேசாதீங்க. மிதுரன் ரொம்ப நல்லவர். இந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு மிதுரன் நல்லவனா தெரியலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத மிதுரன் வேற. அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. உங்க அக்காவை 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணா. உங்க அக்கா லவ் பண்ணதுக்கான காரணம் அவங்களோட பணம். இந்த அரண்மனையோட மூத்த பொண்ணு அவங்க என்றதால எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரி அவங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை தன்னோட பேர்ல மாத்திட்டு அவங்கள கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவனோட திட்டம். உங்க அக்கா மாயா அதை கண்டுபிடிச்சதால அவங்கள கொன்னுட்டு இப்போ ஒன்னு அட்டாக் பண்ணியிருக்கான். உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் உங்ககிட்ட ஆன்லைன்லயே பேசி மயக்கி இந்த 2 வருஷத்துக்குள்ள அவனை நம்ப வச்சிருக்கான். எனக்கு தெரியும் தியா, நீங்க ஒருத்தரை நம்ப மாட்டீங்கன்னு, மாற மாட்டீங்கன்னு. ஆனா நான் சொல்றது உங்களுக்காக. உங்க வாழ்க்கையும் அவனால கெட்டு போயிடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் நம்புங்க. ஹலோ அஜய், நீங்க கதைச்சு முடிச்சாதான் இப்போ நான் கதைக்கலாமா? எனக்கு நீங்க சொல்றதை கேட்க சிரிப்பு தான் வருது. இல்லைன்னா உங்க நிலைமைய பார்த்து அலறதுனா கூட தெரியல. இந்த காலத்துல பேய் பிசாசு நம்பிட்டு இருக்கிறதே பைத்தியத்தனம். இதுல நான் கட்டிக்க போற அதுவும் நல்ல பையனை பார்த்து பேராசை பிடிச்சவன் கெட்டவனு சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் பைத்தியக்காரத்தனம். இங்க பாருங்க, என்னோட மிதனை பற்றி எனக்கு தெரியும். சோ நீங்க என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. அச்சோ தியா, நாங்க பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றோம்.
இது என்னோட அக்கா பேயா மாரி இதெல்லாம் சொன்னாளா? ஆமாங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க அஜய். இந்த காலத்துல பேய் பிசாசா? அப்படிலாம் சொல்லாதீங்க தியா. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லிட்டு திரிஞ்சேன். ஆனா இப்பதான் புரியுது. தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா, இல்லன்னா தன்னோட தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆபத்துனா கண்டிப்பா வருவாங்க. ஓ! அப்படியா? அப்போ என் அக்காவுக்கு என் மேல தானே பாசம். சோ அவங்கள என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க. நான் நம்புறேன். மாயா வந்து சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா. தியா அவ்வாறு சொன்னதும் அஜய் கலைய பார்த்து, மாயா நீ வரவேண்டிய நேரம் வந்துருச்சு, வெளியே வா என்று சொன்னான். அதை கேட்ட தியா மனதுக்குள் இவர்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று நினைத்து கொண்டு தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது கலை அஜய் சொன்னதை கேட்டு தலையசைத்து விட்டு தனது உண்மையான உருவத்தை மாறத் தொடங்கினாள். அதாவது கலை உடம்பிலிருந்து மாயா வெளிவந்தாள். அதை பார்த்த தியா ஒரு வெள்ளை உருவம் கலை உடம்பிலிருந்து வருவதை பார்த்து பயந்து விட்டாள். மாயா தன் நிலையில் நிற்க கலை மயங்கி விழுந்தாள். அங்கு நடப்பவை எல்லாவற்றையும் தியாவால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனாலும் அவள் மனதில் குடிக்கொண்ட அந்த பயம் இன்னும் போய்விடவில்லை. பேயாக முன்னிருப்பது தன்னோட சொந்த அக்கா மாயா என்பது தெரிந்தும் அவளால் அந்த பயத்தை போக்க முடியவில்லை. தியாவின் நிலையை கவனித்த மாயா தியாவின் அருகே வர வர தியா பயந்து பின்னால் சென்றாள். தியா பயப்படாத, நான் அக்காதான், என்னை பார்த்து எதுக்கு பயப்படுற? என்ன உனக்கு இன்னும் செய்ய மாட்டீங்களே, என்ன கொன்னுட மாட்டீங்களே? ஏ தியா லூசாடி நீ? பேய் என்றாலே கொல்லும் பயம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன் அக்காடி. நான் எதுக்கு உன்னை கொல்ல போறேன்? அக்கா உனக்கு என்னாச்சு அக்கா? எதுக்கு எங்களை விட்டுட்டு போன? அஜய் சொன்னது எல்லாம் உண்மைதான் தியா. நீ 2 வருஷமா நம்பிட்டு இருக்கியே மிதன், அவன் நல்லவன் இல்லம்மா. உன்கிட்ட எனக்கு நியாயப்படுத்த என்னை தவிர எந்த ஒரு ஆதாரமும் இல்லம்மா. அன்னைக்கு நீ கடைசியா எனக்கு கால் பண்ணும்போது உன் காலை அவன் தான் பார்த்தான். அப்போதான் இனி உன்னதான் கல்யாணம் பண்ணி சொத்தை அடைய போறதுன்னு சொல்லிட்டு போனான். இதை அனைத்தையும் கேட்ட தியா ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றாள். அவளால் அந்த விஷயத்தை நம்பவும் முடியவில்லை. அவ்வளவு மனதிலும் நம்பிக்கை வேறொன்று வைத்திருந்தான் மிதுரன். ஆனால் சொல்வது என் அக்கா, அதனால் அதை நம்பாமலும் இருக்க முடியவில்லை என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தாள். இங்கே பாரதியா, எனக்கு தெரியும் நீ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாயின்னு. ஆனா உன்னை அவன் பக்காவா பிளான் பண்ணி நம்ப வச்சிருக்கான். சோ அவனை நம்பாத. எனக்கு தெரியும் நீ அஜய் சொன்னாலும் நம்ப மாட்டாயின்னு. அதனாலதான் நானே வந்தேன். அக்கா நான் நீ சொன்னாலும் நம்புவேன் அக்கா. ஆனா அவன் இவ்வளோ மோசமானவன் இருக்கானே. எனக்கு நீ சொல்றதை கேட்க கேட்க அவனை இப்பவே கொல்லணும் போல இருக்கு. இதோ இப்பவே போய் அவனை போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன். தியா அவசரப்படாத. நீ போலீஸ் கிட்ட போனாலும் அவங்க கிட்ட உண்மையை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல. என்னாலையும் இந்த அரண்மனை தவிர என்னோட உண்மையான உருவத்துக்கு மாற முடியாது. அப்ப என்னதாக்கா பண்றது? அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் சாவு என் கையில் தான். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். என்ன உதவி அக்கா? நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு மே 18. என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. நாளைக்கு மிதுரன் பர்த்டே. எஸ், அவன் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இதுல பிறந்த நாள் வேற தேவையா? அவன் பிறந்த நாளிலே அவனை நான் கொல்லணும். ஆமாக்கா நீ சொல்றது சரிதான். இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீ நான் சொல்றது போல பண்ணு என்று மாயா தியாவிடம் சொல்லிவிட்டு எதையோ கூற அதுக்கு தியா தலையசைத்தபடியே இருந்தாள். சூப்பர் பிளான் அக்கா, நான் அப்படியே பண்றேன். சரிம்மா நீ இப்ப கிளம்பு, நாளைக்கு வா. சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். அண்ட் அஜய் என்னை மன்னிச்சிருங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லும் போதே நம்பல. அச்சோ அதெல்லாம் பரவாயில்லங்க. அது நல்ல பழக்கம்தான். ஆனா என்ன மிதுரன் போன்றவங்களையும் உடனே நம்பிடாதீங்க. கண்டிப்பா நான் வரேன். ஓகே தியா. தியா அவர்களிடம் சொல்லிவிட்டு வெளியில் கண்ணப்பனிடம் கதைத்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்றதும் ஓடிச் சென்று தனது அறையில் சென்று கதையை மூடிவிட்டு அழத் தொடங்கினாள். நான் யாரையும் இதுவரைக்கும் நம்பினதில்லை. ஆனா என்னோட நம்பிக்கை என்ற ஆயுதத்தை வச்சு என்னையே அந்த மிதுரன் பயன்படுத்திக்கிட்டானே. சி என்ன மனுஷன். மிதுரன், இன்னைக்கு தாண்டா நீ கடைசியா சந்தோஷமா இருக்க போறது. நாளைக்கு உன்னோட முழு சந்தோஷத்தை அனுப்புறதுக்கு முன்னமே நீ செத்து விடுவாய். உனக்கெல்லாம் இது தாண்டா தண்டனை. நாளைக்கு வாடா உனக்கு இருக்கு என்று நினைத்து கொண்டு இருந்தாள். இங்கு மாயாவும் அஜயும் மற்றும் அவர்களின் நண்பர்களும் டண்டனக்கா டண்டனக்கா என்ற பாட்டுக்கு அனைவரும் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தனர். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்களுடன் சேர்ந்து கண்ணப்பனும் டான்ஸ் ஆடி கொண்டிருந்தான். அப்போது மாயா அனைவரிடமும் எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் அவனை கொன்னதும் நானும் இந்த அரண்மனையிலேருந்து போயிடுவேன். என்னோட மொத்த குடும்பத்தையும் தியா இங்க கூட்டிட்டு வந்துடுவா. நீங்க எல்லாரும் உங்க ஊருக்கு போயிடுவீங்க. சோ இன்னைக்கு என் கூட சந்தோஷமா டான்ஸ் ஆடுங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் சொன்னது வேண்டுமென்றால் நகைச்சுவையா இருக்கலாம். ஆனால் அவள் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கும் என்பதை அஜயும் ஜீவாவும் புரிந்து கொள்ள தவறவில்லை. அந்த நாளைய நாளை நோக்கிய காத்திருப்பில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நாள் காலை விடிந்தது. தியா மித்ரனுக்கு கால் பண்ணாள். அதை உடனே எடுத்தான் மித்ரன். ஹாய் பேபி. ஹாய் மித்ரன், ஹாப்பி பர்த்டே மிது.
பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேபி வேறயா என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டான். தேங்க்யூ பேபி. நான் நீ காலையில 12 மணிக்கு விஷ் பண்ணுவேன்னு நினைச்சேன் பேபி. ஆனா நீ இப்போதான் விஷ் பண்ற. ஓ சாரி மிதின், தூங்கிட்டேன். பரவாயில்ல பேபி. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேக்குறா? இல்லை, ஏதோ வித்தியாசமா பேசுறியா அதான். அப்படிலாம் இல்ல, உனக்கு உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கா அதான். சரி, எனக்கு பர்த்டே கிஃப்ட் எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கே. வாவ், என்ன பேபி அது? அது சர்ப்ரைஸ். நீ இன்னைக்கு ரெடி ஆகிட்டு என் வீட்டுக்கு வா, உனக்கான சர்ப்ரைஸ் இருக்கு. சரி, இப்பவே வந்துடுறேன். வா வா, ஐ எம் வெயிட்டிங். ஓகே. அதை கேட்டதும் மிதுரனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சர்ப்ரைஸா இருக்கும் என்று யோசித்துவிட்டு நேராக போய் பார்க்கலாம் என்று ரெடியாக சென்றான். மிதுரன் உடனே வந்துடுவான் என்பதை உணர்ந்த தியாவும் அரண்மனைக்கு செல்ல தயாராகினாள். தயாராகிவிட்டு ரூமை விட்டு வெளியே வர அவளது அப்பா, என்ன தியா, எங்க போறாய்? இன்னைக்கு மிதுரன் பர்த்டேப்பா, அதான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். என்ன சர்ப்ரைஸ்மா? சொல்றேன்ப்பா, அவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதை இன்னைக்கு முடிச்சிட்டு வந்து சொல்றேன்ப்பா. என்ன தியா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, நான் சொல்லுவேன், நீங்க யோசிக்காதீங்க. சரிடாமா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மிதுரன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் தியா சென்று கையை கொடுத்து விஷ் பண்ணினான். அதன் பிறகு வீட்டில் இருந்த அனைவரும் அவனுக்கு வாழ்த்து கூற தொடங்கினார்கள். தியாவின் அப்பா மிதுரனிடம், என்ன மாப்பிள்ள சார், இந்த வருஷம் பர்த்டே தனியா கொண்டாட போறீங்களா? அடுத்த வருஷம்லாம் கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட கொண்டாட போறீங்க, அப்புறம் என்ன சந்தோஷமா? ஹஹா, இப்போவுமே தியா என்னோட பொண்டாட்டி தான் மாமா. நான் அவளை லவ்வர் ஒய்ஃப் என்று பிரித்து பார்க்கல. சூப்பர் மாப்பிள்ள, தேங்க்யூ மாமா. இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை பார்க்க தியாவுக்கு மனதளவில் எரிந்து கொண்டிருந்தாள். இவனை போய் என்னோட புருஷன் என்றான். சி, இவனெல்லாம் ஒரு மனுஷனா? கேவலமான பிறவி. உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லடா, டெத் டே, சாவுக்கு இன்னைக்கு என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அதை கலைக்கும்படியாக தியாவின் அப்பா, தியா, மாப்பிள்ளைக்கு என்ன சர்ப்ரைஸ்மா, சொல்லு, எனக்கே ஆர்வமா இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட இப்போ சொல்ல மாட்டேன்ப்பா, அதை மிதுரனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, ஓகே. மிதுரன், வா போலாம். எங்க தியா? உன்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அங்க போய் அதை பார்க்கலாம், வா போலாம். சரி. அப்பாவிடம் நாங்க போயிட்டு வரோம் என்று தியா கூறிவிட்டு மிதுரனை தனது காரில் இருத்திவிட்டு ஒரு துணியால் அவனது கண்களை கட்டிவிட்டாள். அவனை கவனித்த மிதுரன், என்ன தியா பண்ற? டேய், சர்ப்ரைஸ்னா இப்படிதானே இருக்கும், கொஞ்ச நேரம் அமைதியா வா. அச்சச்சோ தெய்வமே, சாரி மாம், நீ போ, நான் இனி வாயவே திறக்க மாட்டேன். குட். தியா அவனை அழைத்து கொண்டு அரண்மனை செல்ல தொடங்கினாள். இடைக்கிடையே மிதுரனுக்கு எந்த ஒரு சந்தேகம் வராதவாறு பேசிக் கொண்டிருந்தாள். இங்கு அரண்மனையில் மிதுரன் வந்ததும் என்னெல்லாம் நடக்க வேண்டுமோ அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கச்சிதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தன. மாயாவும் அஜயும் மற்றும் அவர்கள் நண்பர்களும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தனர். அப்போது அஜய் மாயாவிடம், மாயா, அவன் வேற மீடியால இருக்கா, அவன் கொலை பண்ண போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை வராதா? எனக்கு கூட பரவாயில்ல, ஆனா பொண்ணுங்க வேற இருக்காங்க. இந்த எரும மாடு, நானே சந்தோஷத்துல இருக்கேன், நீ வேற அதுக்கெல்லாம் சூப்பரா பிளான் இருக்கு. என்ன டே, இந்த அரண்மனை நீங்க மட்டும் தான் தைரியமா வந்திருக்கீங்க. ஸோ நீங்க தான் இங்க நடந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்க என்ன சொன்னாலும் அதை தாண்டா உண்மை. ஸோ ஸோ நீங்க மிதுரனை கொலை பார்த்து இருக்கீங்க. மிதுரன் செத்தாலும் அவன் சாவுக்கு யாரும் நியாயம் கேட்டு வரமாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க தைரியமா சொல்லுங்க, கொன்னது மாயா தான், நாங்க அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோன்னு. ஆனா பதிலுக்கு போலீஸ் யாரோ வந்து இங்க செக் பண்ணா, அவங்க செக் பண்ண வரும்போது நான் அவங்கள பயமுறுத்தி அனுப்பி விட்டுருவேன். அப்போது அவங்களுக்கும் ஒரு சாட்சியா மாறிடுவாங்க. ஸோ எல்லாரும் இங்க பேய் இருக்குன்னு நம்பிடுவாங்க. அப்புறம் அவன் கேஸை இழுத்து மூடிடுவாங்க. வாவ், செம்ம ஐடியா மாயா. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்காது. அவனை கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட இந்த கிராமத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. உங்க கருத்தை கேட்டாலே போதும், எதையும் ஆராயாம அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓஹோ, அதுதான் இந்த மாய நதியோட பவரா? அது சரி. ஆனா எனக்கு தானே தெரியும் மாயா ஒரு லூசுன்னு. ரகசியம் எல்லாம் வெளில சொல்லக்கூடாது. சரி சரி, மிதுரன் வர வேண்டிய நேரம் நெருங்கிட்டு அதை கவனிக்கலாமாங்க. இங்கு தியா மிதுரனோட காரில் வந்து இறங்கினாள். அதை கவனித்த கண்ணப்பனும் மாயாவும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தன. மாயா மிதுரனை பார்த்ததும் 2 வருஷத்துக்கு முன் நடந்தது அனைத்தும் அவள் கண் முன்னாடி வந்து நின்றன. அந்த நினைவுகள் அவளை மேலும் மேலும் அவன் மீது கோவப்பட வைத்தது. தியா மிதுரன் கையை பிடித்து கொண்டு மாயாவின் ரூம் வரை கூட்டிட்டு வந்தாள். மிதுரனை பார்த்த அனைவரும் அவனை ஒரு கேலி புன்னகையில் கடந்தனர். மிதுரன் தியாவிடம், தியா வந்தாச்சா, இப்போவாச்சும் என் கண்ணை கட் பண்ண ஓபன் பண்ணு. வந்தாச்சுடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. தியாவும் மாயாவும் மிதுரன் மட்டுமே அந்த ரூமுக்குள் இருந்தனர். மாயா தியாவிடம் அவனது கண்கட்டை அவிழ்க்க சொல்லி கண்ணசைத்து காட்ட, தியாவும் சரியென்று தலையசைத்துவிட்டு மிதுரன் கண்கட்டை அவிழ்க்க தொடங்கினாள். மிதுரனுக்கு என்ன நடக்கப் போகுது என்ற ஒரே யோசனையில் இருக்க அவனது கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது. கண் திறந்து பார்த்த பொழுது அவன் கண்ணுக்கு மாயா தெரியவில்லை. ஆனால் அவன் முன்னே தான் மாயா நின்றிருந்தாள். அவன் சுத்தி சுத்தி பார்த்தபோது இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்து கொண்டிருந்தது. திடீரென தான் இது மாயாவோட வீடாச்சு என்று யோசித்தவன் தியாவிடம், தியா, இது யாரோட வீடு?
ஏன் மித்ரன் உனக்கு தெரியாதா? இல்லையே பேபி. பொய் சொல்லாதடா. இதுக்கு மேலேயும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. பேபி என்ன சொல்ற? நான் உன்னை ஏமாத்துறேனா? அடைச்ச பேபின்னு உன் வாயால சொல்லாத. உன்னை போய் நம்பினேன் பாரு. என்னை நானே செருப்பால் அடிக்கணும். உனக்கு பணம் தான் வேணும்னா என்கிட்ட கேட்டிருந்தாலும் லட்ச லட்சமா தந்திருப்பேனே. ஆனா அதுக்காக எதுக்குடா லவ்ன்ற ஆயுதத்தை யூஸ் பண்ற? இதுக்கு முதல்ல எங்க அக்காவை ஏமாத்தி கொலை பண்ண. இப்ப நானா? தியா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. இப்போதாண்டா நான் சரியா புரிஞ்சு பேசுறேன். என் அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவளை கொலை பண்ணி பாவி தானே நீ. இப்ப என்ன கொலை பண்ண போறியா? ஹஹஹா எதுக்குடா சிரிக்கிற? நானும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நல்லவன் போல நடிக்கிறது? ஆமாடி, நான் தான் உன் அக்காவை கொலை பண்ணேன். எனக்கு உன் சொத்து வேணும். அதுக்காக தான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை கொலை பண்ண மாட்டேன் செல்லம். ஏன்னா உன் அக்கா லவ் பண்ண போல நடிக்கும்போது உன் அக்காவோட பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா உன்னை பார்த்த அப்புறம் பணத்தோட சேர்ந்து நீயும் வேணும்னு தோணுச்சு. ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு நாள் தான் போதும். ச்சீ எவ்வளவு கேவலமான ஆள் நீ. ஆமாண்டி, நான் கேவலமான ஆள் தான். இப்ப என்னங்கிற? ஆமா, இதுதான் உன் சர்ப்ரைஸா? ஆமாண்டா, எந்த இடத்துல என் அக்காவை கொலை பண்ணியோ அதே இடத்துல நீ சாக போற. ஹாஹாஹா. எது, நீ என்ன கொல்ல போறியா? டேய் டேய், நீ சாக போறன்னு தான் சொன்னேன். நான் தான் கொல்ல போறேன்னு சொன்னேனா? இங்க பாருதியா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. இங்க உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்ல. நீ அம்மா அப்பான்னு கத்துனா கூட கேட்க எந்த நாதியும் இல்ல. இப்போ உனக்கு இவ்ளோ திமிரு தேவையா? நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. உன் அக்காவை கொலை பண்ண இடத்துலயே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இந்த நாளை அனுபவிக்கலாம். இதை கேட்ட தியா கோவத்தில், சீ என்னையும் உன்னை போலவே கேவலமானோன்னு நினைச்சிட்டயா என்று கூறிக்கொண்டே அவனை கன்னத்தில் அடிக்க, அவளோ யாரோ கன்னத்தில் அடிச்சா நான் ஒன்னும் அவ்வளோ நல்லவன் இல்ல. பொண்ணுங்க அடிச்சா வாங்கிட்டு நிக்கிறதுக்கு என்று கூறிவிட்டு தியாவின் கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்து அவளது கன்னத்தில் அறைந்து அவளை சுவர் பக்கம் தள்ளி கீழே வீழ்த்தினாள். அவன் தியாவை அடித்ததுதான் தாமதம். அந்த அறையிலிருந்து மின்குமிழ்கள் எல்லாம் மங்கத் தொடங்கின. அந்த அறையில் இருந்த அனைத்து மின்குமிழும் ஒரே நேரத்தில் மங்கி மங்கி எரிய மித்ரனால் அதை பார்க்க முடியாது. கண்களை மூட அவனது தலையில் ஒரு மின்குமிழ் வந்து இடித்தது. உடனே அவன் கண்ணை திறந்து பார்த்தபோது அந்த அறையில் இருந்த அனைத்து மின்குமிழும் உடைந்து அவன் உடம்பு முழுவதும் குத்தத் தொடங்கியது. அவன் அந்த வழியில் கத்தத் தொடங்கினான். அவன் கத்தும் அதே நேரம் அவன் முன்னால் மாயா தன் போலி உருவத்தில், அதாவது தனது பயங்கரமான உருவத்தில் வந்து அவனை பயமுறுத்த தொடங்கினாள். அவனுக்கு அது யாரென்றே தெரியவில்லை. வலது பக்கம் வந்து அவனை பயமுறுத்த அவன் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாயா இடதுபுறமாக வந்து பயமுறுத்தினாள். இவ்வாறு மாறி மாறி ஒரு 5 நிமிடம் சென்றது. அவனும் பொறுமை தாங்க முடியாததால், யார் அது? பேய் விடம் போட்டு என்னையே பயமுறுத்த பாக்குறீங்களா? கையில மாட்டினீங்கன்னா சங்குதான். தைரியம் இருந்தா முன்னால வா என்று கத்த, தைரியத்தின் உச்சக்கட்டத்தில் அவன் முன் அதே கோலத்தில் வந்து நின்றாள் மாயா. அவளது கோயம் பயமுறுத்தும்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைத்தவனாக, யாரு நீ என்று கேட்டான். என்ன தெரியலையா? வடிவா பாரு மிதுன். சத்தியமா தெரியலையா? யாரு நீ? மாயா என்று கூறிவிட்டு மாயா தனது சுய உருவத்துக்கு மாறினாள். மிதுரனால் அதை நம்பவே முடியவில்லை. அவனால் அந்த உச்சக்கட்ட அதிர்ச்சியை தாங்க முடியாது அமைதியான சிலையைப் போல் நின்றிருந்தான். பயம் நிறைந்த கண்களை பார்த்த மாயா சிரிக்கத் தொடங்கினாள். அவளது சிரிப்பு அவனை இன்னமும் பயப்பட வைத்துக் கொண்டிருந்தது. என்னடா பயமா இருக்கா? நான் சாகறதுக்குள்ள உன் கண்ணுல இந்த பயத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போதான் என்னால அதை பார்க்க முடியுது. ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நான் செத்து என்னால நீ பயப்படுற பத்தியா என்று கூறி சிரித்து கொண்டே இருந்தாள். அதை பார்த்த மித்ரன், மாயா நீயா? நீ எப்படி என்று தயங்கி தயங்கி கேட்டான். ஹஹஹா எதிர்பார்க்கல. என்னை நீ இப்படி எதிர்பார்க்கவே இல்லல. கடவுள் இருக்காண்டா. உன்னை போல கேவலமானவங்கள தண்டிக்க என்னை போல உள்ளவங்கள மீண்டும் வருவோண்டா. மாயா என்னை விட்டுடு மாயா. இப்ப கெஞ்சுறல, இதே கெஞ்சல் அன்னைக்கு என்கிட்ட கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்காய்? கெஞ்சின நான் மன்னிட்டு போயிடுவேன். சோ மீண்டும் ஆடலாம் வேண்டாம். உனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு உன்னை கொன்னுட்டு தான் அடுத்த வேலை என்று கூறிக்கொண்டே அவன் அருகே சென்று கொண்டிருந்தாள் மாயா. அதை பார்த்து பயந்து பயந்து பின்னால் பின்னால் சென்று கொண்டிருந்தான். மாயாவை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த மிதுரன் அருகில் நின்ற தியாவை கெஞ்ச தொடங்கினான். தியா ப்ளீஸ் தியா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. உங்க அக்காவை என்ன கொல்ல வேணாம்னு சொல்லு ப்ளீஸ். அதை கேட்டு மாயாவும் தியாவும் இருவருமே சிரிக்க தொடங்கின. தியா அவனிடம், ஏய் என்ன பாக்குற? உன்னை கொல்ல கூட்டிட்டு வந்ததே நான் தான். என்கிட்டே கெஞ்சிரியா? இவ்வளவு நேரம் என்ன அடிச்சு வீழ்த்தினப்போ உனக்கு தோணல? இப்போ என் அக்கா பேயா வந்ததுதான் உனக்கு பயம் வருதுல்ல? இப்போ உனக்கு உன் உயிர் முக்கியம். ஆனால் யார் காலில் கூட விழ நீ தயார். நீ எல்லாம் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனம் இல்லடா, செத்துடு. இதை கேட்ட மித்ரன் வேற வழியே இல்லை என்பதை உணர்ந்து தியாவின் கழுத்தில் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்து வைத்து மிரட்டினான்.
இங்க பாரு மாயா, உன் தங்கச்சி உயிர் போய் என் கையில. இப்ப நீ என்ன கொலை பண்ணனா நான் உன் தங்கச்சியை கொலை பண்ணிடுவேன். அப்புறம் நீ உன் தங்கச்சியை இழந்துடுவாய். பரவாயில்லையா? என் மிதிரன் என் தங்கச்சியை விடு, மரியாதையை விட்டுடு, அப்புறம் வருத்தப்படுவாய். நான் எதுக்கடி வருத்தப்படணும்? டேய் அவளை விடு. முடியாது மாயா, நீ இங்கிருந்து போ. என்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போ. முடியாதுடா, உன் சாவு என் கையில தான். அப்போ தியா சாவும் என் கையில் தான். ஓஹோ, இதுதான் உன் முடிவுனா உன்னை காப்பாற்றவே முடியாது. என்ன சொல்கிறாய் என்று மிதுரன் புரியாமல் கேட்க, மாயாவோ ரெடி என்று கத்த அஜய் அவன் பின்னால் உதைத்தான். அவனது உதையில் மிதுரன் சென்று மாயாவின் காலின் கீழ் விழுந்தான். விஜய் தியாவை அழைத்து கொண்டு வெளியே செல்ல மாயாவும் மிதுரன் மட்டுமே அந்த அறையில் இருந்தன. மாயா மிதுரனிடம், இனி உன்னை யாராலும் என்கிட்ட காப்பாற்ற முடியாதுடா என்று கூறிவிட்டு அவனது தலையை பிடித்து மேலே இழுத்து அவளது கையை நீட்டினாள். அதில் பெரிதான நீளமான நகங்கள் முளைத்து வந்தன. அந்த நகங்களால் அவனது முகங்களில் கீறத் தொடங்கினாள். அவனோ வலியால் கத்தத் தொடங்கினான். ஆனால் அந்த சத்தம் அந்த அறையை விட்டு வெளியில் கேட்கவே இல்லை. பின் மாயா அவனை கீழே தள்ளிவிட்டு, உன்னோட சாவு உன்னை போல கேவலமான ஜென்மங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்டா என்று கூறிவிட்டு தன் வாயை திறந்தாள். அதிலிருந்து நெருப்பு தணல் ஒன்று உருவாகி அந்த நெருப்பு அவனை முற்றிலும் எரித்தது. அந்த நெருப்பு எரிந்து முடியும் போது சாம்பல் மட்டுமே மிஞ்சி கிடந்தன. அப்போதுதான் மாயாவின் கோபம் தீர்ந்தது போல் மனம் குளிர்ந்தது. அந்த அறையை திறந்தாள். அங்கு நின்ற அனைவருக்கும் மாயாவை பார்த்துவிட்டு மித்ரன் எங்கே என்று கேட்க, மாயாவோ அந்த சாம்பலை காட்டினாள். அனைவரும் மித்ரன் இறந்துட்டான் என்ற சந்தோஷத்தில் இருந்தனர். ஆனால் அஜயும் தியாவும் மாயா போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கவலையாக இருந்தனர். அந்த நேரம் மாயா தியாவிடம் வந்து, தியா, நான் என் வாழ்க்கையில பண்ண தப்ப நீயும் வாழ்க்கையில பண்ண பார்த்துட்டாய். நான் பண்ண தப்ப இப்போ நானே சரி பண்ணிட்டேன். நீ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாம இருக்கிறது என்னவோ நல்லதுதான். ஆனா அதை மித்ரன் விஷயத்துல நம்பிட்டாய். அண்ட் லவ் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 199% கெட்டது தான். அந்த கெட்டதில் மித்ரன் ஒருத்தன் தான். அவன் 2 வருஷத்தில் அவனை எப்படிலாம் ஏமாத்திருக்கான் பார்த்தாய் தானே. இனி இப்படியான லவ் பண்ணாத. எங்கள் வீடு லவ்வுக்கு எதிர்ப்பு இல்லை என்றதால இப்படி பண்ணாத. உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் உனக்கு உண்மையாக வருவான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, சரியா? சரி அக்கா, நீங்கள் சொன்னதும் உண்மைதான் அக்கா. லவ் என்ற விஷயத்தில் நான் நம்பிக்கை என்றதை மறந்துட்டேன். இனி இப்படிலாம் பண்ண மாட்டேன். சூப்பர். அண்ட் ஒரு 5 அல்லது 6 மாதம் போனது. இந்த அரண்மனை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு நீங்க எல்லாரும் பழைய போல இங்கே வந்து தங்குங்க. அதுக்கு முதல்ல வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறக்காம சொல்லிடு. நான் இறந்துட்டேன் என்றதையும் சொல்லிடு. கவலைப்படுவாங்க தான். ஆனா என்ன பண்றது, நான் பண்ண தப்புக்கான தண்டனை தான் இது. அவனை நம்பிட்டேன். இப்ப நான் உயிரோட இல்லை, அவ்வளோதான். சரி அக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரி. மாயா தியாவுடன் கதைத்து விட்டு அஜயிடம் சென்று, அஜய், உன்னை போல ஒரு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. நான் கூட எல்லா விஷயத்துலையும் துரதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா உன்னை போல ஒரு ஃப்ரெண்டுனா செத்ததுக்கு அப்புறம் தானே கிடைச்சிருக்கு. அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை மாயா. நீ என்ன சொல்லலாம் அதுதான்டா உண்மை. உன்னை போல ஃப்ரெண்டு கிடைக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட உன் லவ்வர் கலை ரொம்ப கொடுத்து வச்சவடா. நான் ஒரு ஆபத்தான உதவி கேட்டப்போ கூட கொஞ்சம் கூட தயங்கி நிற்காம எனக்கு ஹெல்ப் பண்ண பத்தியா, அதுதான்டா நீ. மாயா, நீ போய் தான் ஆகணுமா? ஆமா அஜய், என்னோட காலம் முடிஞ்சது. என்னோட ஆசை முடிஞ்சது. ஸோ போக தான் வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேலாச்சும் பேயை பார்த்து பயப்படாத. ட்ரை பண்ணுறேன் மாயா. மாயா அஜயுடன் கதைத்த பின் கலையிடம் சென்று, கலை, எனக்கு அஜய்க்கு அடுத்ததா பெரிய உதவி பண்ணது நீ தான். உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு உன்னோட உடலையே தந்தாயில, நீ தான் பெஸ்ட். அஜய்க்கு பொருத்தமான ஜோடியும் நீ தான். ரொம்ப தேங்க்ஸ் கலை. அச்சச்சோ மாயா, அப்படிலாம் இல்லை. மிதுரன் ரொம்ப கெட்டவன். ஸோ நானும் உன்னை போல ஒரு பொண்ணு தானே. எனக்கும் உன்னை போல உணர்வுகள் இருக்கும் தானே. அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். தேங்க்ஸ்மா. இது என்னோட கடமை மாயா. நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. சரி. மாயா கலையிடம் பேசிவிட்டு ஜீவாவிடம் சென்றாள். ஜீவா, ஆரம்பத்திலிருந்தே உன் கூட விளையாடிட்டு இருந்தேன். உன்னையே தான் சைட் அடிச்சிட்டு இருந்தேன். நீ அதையெல்லாம் தப்பா எடுத்துக்காத. மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டாம இருக்கணும். அதனால தான் உன் மூலமா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். மற்றபடி நீயும் அஜய் போலதான் ஜீவா. ரொம்ப நல்ல பையன். மாயா, நீ வேணும்னா என்னோட விளையாடினது சைட் அடிச்சதெல்லாம் பொய்யா இருக்கலாம். ஆனா எனக்கு உனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நேர்ல பார்த்த பொண்ணுங்களை விட நீ ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்ச. உன்னை போலதான் நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. உன்னை பார்த்த நீ செத்ததுக்கு அப்புறம் தானே, இல்லைன்னா உன்னை மிஸ் பண்ணி இருக்க மாட்டேன். கவலைப்படாத ஜீவா, உனக்கு என்னை விட பெஸ்டா ஒரு பண்ணு கிடப்பா. ஐ மிஸ் யூ மாயா. ஐ மிஸ் யூ ரூம். ஜீவா. மாயா ஜீவனுடன் கதைத்து விட்டு ஹரிணி திவ்யாவிடம் நன்றி கேட்டுவிட்டு கண்ணப்பனை பார்க்க சென்றாள். கண்ணப்பனிடம் சென்று, கண்ணப்பா, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு ஆபத்துன்னு வந்தப்போ என் கூடயே இருந்து இப்போ வரைக்கும் என் கூடயே இருந்திருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்களும் எனக்கு ஒரு அப்பா தான். நீங்க பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எங்க கூட இருக்கலாமே மாயா.
இல்லப்பா, என்னோட ஆசை நிறைவேறும் வரை தான் என்னால இங்க இருக்க முடியும். அதுக்கு மீறி என்னால இருக்க முடியாது. நான் போய் தான் ஆகணும். கவலைப்படாதீங்க கண்ணப்பா. கொஞ்ச நாள்ல தியா அம்மா, அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு இந்த அரண்மனைக்கே வந்துடுவா. பழைய சந்தோஷம் நம்ம வீட்ல இருக்கணும் கண்ணப்பா. இருக்கணும்னு நம்புறேன். கண்டிப்பா இருக்கும் மாயா. ஆனா நீ இல்லாம நான் இல்லன்னா என்ன கண்ணப்பா? அது நான் தியா இருக்காளே, அது போதும். சரிம்மா. மாயா அனைவரிடம் கதைத்துவிட்டு இறுதியாக நான் போயிட்டு வரேன். இனி உங்கள என்னால பார்க்க முடியாது. ஆனா என்னால உங்கள யாரையும் மறக்க முடியாது. நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான நண்பர்கள் கிடைத்திருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மற்றபடி உங்க கூட இருந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. அப்படின்னு சந்தோஷமான நாட்களை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் போறேன் என்று சொல்லிவிட்டு, யாருடைய பதிலுக்கும் காத்திராது அங்கிருந்து மறைந்து போனாள். 5 மாதங்களுக்குப் பிறகு தியாவும் அவள் வீட்டில் நடந்த உண்மைகளைச் சொல்லி அவர்களை சமாளித்து ஒரு மாதிரி அரண்மனைக்கு கூட்டி வந்தாள். அங்கே தங்கும்படி அரண்மனை அழகாக மாற்றினார்கள். அங்கேயே அனைவரும் தங்கினார்கள். யாராலையும் மாயாவின் பிரிவினை தாங்க முடியாமல் போனது. நிஜத்தை உணர்ந்து நிஜத்தில் வாழ பழகிக் கொண்டனர். அஜயினது கலையினது திருமணத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ஜீவா ஒரு பார்க்கில் தனியாக அமர்ந்து மாயாவின் உருவத்தை ஞாபகம் வைத்து அதை வரைந்து கொண்டிருந்தான். அந்த ஓவியம் திடீரென காற்றில் பறக்கத் தொடங்கியது. அது பறந்து ஒரு கையில் வந்து விழுந்தது. அவன் அந்த கைகள் யாருடையது என்று பார்த்தபோது அங்கு மாயாவின் தங்கச்சி தியா நின்றிருந்தாள். அவள் அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு ஜீவா அருகில் வந்து, என்ன ஜீவா, இன்னும் என்னோட அக்காவை மறக்கலையா? மறக்க முடியல தியா. மாயாவை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. ஒண்ணும் பண்ண முடியாதே ஜீவா. நீங்க நிஜத்துல பழகிதான் ஆகணும். நான் உங்கள பார்க்க தான் வந்தேன் ஜீவா. சொல்லுங்க தியா, என்ன விஷயம்? ஜீவா அவ்வாறு கேட்டதும் தியா தனது பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு சீட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். என்ன தியா இது? திறந்து பாருங்க. ஜீவா இதை திறந்து பார்த்தபோது அதில் ஜீவாவோடு தியா நிற்பது போன்ற ஒரு ஓவியம் வரையப்பட்டு இருந்தது. அதை பார்த்த ஜீவா தியாவிடம் என்ன தியா இது என்று கேட்டதற்கு முன்னமே தியா பேசத் தொடங்கினாள். என்ன தியா இதுன்னு தானே கேட்க போறீங்க ஜீவா? உண்மையை சொல்லவா? என் அக்கா என்கிட்ட கடைசியா சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு உண்மையான பையன் இருக்கான், கண்டிப்பா வருவான்னு. எனக்கு அந்த ஃபீல் நீங்க என் அக்கா கிட்ட பேசினப்ப கிடைச்சது ஜீவா. என் அக்கா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் உங்களால அவ கூட பழகுன அந்த ஒரு நாள மறக்க முடியல. இதே உண்மையான ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி பார்த்துப்பீங்கன்னு தோணுச்சு. அதுதான் உங்கள கடைசில இந்த 5 மாசமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அது தெரியல. ஆனா நான் உங்கள தான் கவனிச்சுட்டு இருக்கேன். தியா, நீங்க ஒண்ணும் பேச வேணாம் ஜீவா. நீங்க என்ன தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் மிதுன லவ் பண்ணிட்டு இப்போ உங்கள லவ் பண்றேன்னு. அச்சச்சோ! அப்படிலாம் இல்ல தியா. அப்படிலாம் நினைக்கிற ஆள் நான் இல்ல. நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா மாயா கூட மறந்திருப்பேன். லவ் எத்தனை தடவை வேணாலும் வரலாம் தியா. உண்மையானதா இருந்தா 100வது தடவை வர்றதுதான் காதல் கூட சரிதான். அப்போ என்னோட காதல் ஏத்துப்பீங்களா ஜீவா? தியா, அது கொஞ்சம் கஷ்டமா? எனக்கு உங்க நிலைமை புரியுது ஜீவா. நான் உங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்கள லவ் பண்றேன்னு நீங்களும் என்ன லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நாள் பழகலாம். உங்களுக்கு பிடிச்சா ஓகே. இல்லன்னா பரவாயில்ல. அச்சச்சோ! அப்படிலாம் இல்ல தியா. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜீவா. நீங்க என்னோட காதலை ஏத்துப்பீங்கன்னு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். என்னோட அக்காவ மறக்கடிக்கிற லெவலுக்கு உங்கள மிஸ் பண்ணாம பாத்துக்குவேன். நீங்க யோசிச்சு சொல்லுங்க ஜீவா. நான் வரேன். பாய் என்று சொல்லிவிட்டு தியா அங்கிருந்து செல்ல, ஜீவாவுக்கு எதுவுமே புரியாது. மாயாவின் ஓவியத்தை பார்த்து கொண்டு நின்றான். ஒரு கிழமையின் பின் ஜியாவுக்கு தியாவுடன் இருந்து மீட் பண்ணலாமா என்று மெசேஜ் வந்தது. அதை பார்த்த ஜீவா மாயாவிடம் ஓவிய இடத்தில் சென்று, மாயா, நான் என்ன பண்றது? எனக்கு உன் தங்கச்சி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு அவளை பிடிக்காதுன்னு இல்ல. ஆனா நான் அவளோட உன்னோட இடத்துல வச்சு பார்க்கல மாயா. நீயே ஏதாச்சும் வழி சொல்லேன் ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு தடவை வாவேன். அவன் அவளின் ஓவியத்துடன் கதைத்து விட்டு திரும்பினான். அவன் முன்னாடி மாயா நின்றிருந்தாள். அவனோ அவளை பார்த்த அதிர்ச்சியில் கீழே விழுந்து விட்டான். அதை பார்த்த மாயா ஹஹஹ என்று சிரிக்கத் தொடங்கினாள். மாயா, நீயா? ஏண்டா, நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை, நீ மறுபடியும் வருவாயின்னு நான் எதிர்பார்க்கல. நீ பேசுனதான் கேட்டேன்டா. அவ என் தங்கச்சிடா, நல்ல பொண்ணு, நல்லா பார்த்துப்பான். இதுக்கு என்ன தயக்கம்? அவகிட்ட லவ்வ சொல்லுடா. ஆனா மாயா, இங்க பாரு ஜீவா, நான் ஒரு இறந்த காலம். என்னோட பழகின அந்த ஒரு நாள் வச்சு என் கூடவே வாழ்ந்துட முடியாது. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் அவ உன்கிட்ட லவ் சொல்லியிருக்கா. அவளோட லவ்வை ஏத்துக்கோடா. உனக்கு என்னோட பதில் வேணும்னு தானே கூப்பிட்டாய். இப்போ நானே சொல்லிட்டேன். அவளை ஏத்துப்பியா மாட்டியா? நீயே சொல்லிட்டா. உன் பேச்ச தட்ட முடியுமா? சூப்பர், அப்ப கிளம்பு. இப்பவே அவளை பார்க்க போ. சரி என்று அவன் சொன்னதுதான் தாமதம். மாயா உடனே மறைந்து விட்டாள். அவனோ மாயாவின் திடீர் மறைவால் கவலைப்பட்டாலும் அவளது பதில் அவனுக்கு ஒரு புது உணர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு சிறு புன்னகையை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு தியாவை பார்ப்பதற்கு செல்லத் தொடங்கினான். இனிமேல் அவர்கள் வாழ்க்கை அழகாக தொடங்கியது. நன்றி.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.